அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சண்டே காலையில் பேசிகிட்டு இருக்கிறோம். சிலர் ஈவினிங் மட்டும் இல்லை, மார்னிங்கும் வந்து அதை கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு மார்னிங் டைம் கன்வீன்ஸாக இருக்குன்னா நீங்கள் மார்னிங் வந்து கேட்கலாம். 9:30க்கு அதை ஆரம்பிக்கிறோம் காலையில். காட் கைண்ட் ஆஃப் லைஃப். காலையில் ஒரு டாபிக் பேசுகிறோம், ஈவினிங் ஒரு டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் பேசுகிறோம். ஈவினிங்கில் வந்து கிருபையில் நம்ம வளர்கிறதை பற்றி, கிருபை குறித்த புரிந்து கொள்ளுதல் பற்றிய விஷயங்களை பற்றி சாயந்தரம் நேரங்களில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதை தான் இங்கே நம்ம தொடர போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க, உங்களை வெல்கம் பண்ண விரும்புகிறேன். நான் முதல்ல கை தட்டா சரி தட்டுங்க. ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஃபஸ்ட் டைம், முதல் முறை. ஓகே, 2 3 இதான் ஃபஸ்ட்டு டைமா? ஓகே, அவங்கள இப்போ வெல்கம் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கு வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வாஞ்சியாக வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, வேத புத்தகத்தை திருப்பிக்கோங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எபேசியர் 2:8 பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நிறைய நேரத்தில் அந்த முக்கியமான விஷயங்களை தவிர மற்ற நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்குது. அது ஏன்னு தெரில. 666 கருப்பு குதிரை, 7வது வானம், 3வது வானம், இதை பற்றிலாம் நிறைய ஜனங்க கேட்குறாங்க. ஆனால் லைஃப் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இவங்களுக்கு என்னென்னா, எப்படியாவது இந்த 7வது வானம் 3வது வானத்துக்கு போயிட்டோம்னா நல்லது. யாருக்குமே இங்கே இருக்கிறது இஷ்டம் இல்லை. ஏன்னா இங்கே நிறைய போதனைகள் இங்கே நல்லா வாழ்கிறதுக்கான விதத்தில் ஜனங்களே நம்பிக்கை கொள்ள செய்யாமல், இந்த வாழ்க்கை வந்து ஒரு ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய போதனைகள் ஜனங்களை அப்படி உருவாக்கியிருக்குது. சரி, அது ஒரு சரியான நம்பிக்கையோ எண்ணமோ கிடையாது. தேவன் தான் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. இந்த வாழ்க்கையை ரொம்ப சிறப்பான விதத்தில் நாம் வாழ்வதை அவர் விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் என் வாழ்வை விரும்புகிறார். அது இங்கே நீங்கள் நல்லா இருக்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே தேவனுடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால். தேவனுடைய நன்மையை எங்கே பார்க்க போகிறோம்? இங்கே சொல்கிறார் அவர். இங்கே நான் தேவனுடைய நன்மையை காண்பேன்னு நிறைய பேர் விசுவாசியாதனால தான் கெட்டு போயிருக்கிறாங்க. புரியுதா புரியலையா? எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய நன்மையை இங்கு காண்பேன். மதம் பொதுவாக ஒரு எந்த மதமுமே ஜனங்களை எப்படி ரெடி பண்ணியிருக்குன்னா, உன் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது இருக்க போகுதுன்னா அது உன் வாழ்வின் முடிவுக்கு அப்புறம், உனது மரணத்துக்கு அப்புறம் உனக்கு சில நல்ல காரியம் இருக்குது. இப்படி தான் மதம் வந்து சொல்லுது. நிறைய நேரத்தில் கிறிஸ்தவமும் அப்படியே சொல்லிடுச்சு. அதனால் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது இந்த வாழ்வு முடிவுதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு. அதனால் வாழ்க்கையில் இப்போ இவங்களுடைய ஃபோக்கஸ்டே எதுக்கு போயிடுச்சுன்னா, எப்போ என் வாழ்க்கை முடியும், ஏன்னா அதுக்கப்புறம் தான் நல்ல வாழ்க்கை என்ன பண்ணுது ஆரம்பிக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஆனால் நல்ல வாழ்க்கைங்கிறது உங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒன்று அல்ல. நல்ல வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் மரணத்திற்கு அப்புறம் எல்லாருக்குமே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், அவரது மரணம் எனக்கு நல்வாழ்வை திறந்து விட்டிருக்கிறது. ஆமென். உங்கள் டெத்து முக்கியமான சப்ஜெக்ட் கிடையாது, அவருடைய டெத், அவரது மரணங்கள் உங்களுக்கு நல்வாழ்வை கொண்டு வந்திருக்கிறது. சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது தான் இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிறது மூலம்தான் நித்தியத்திற்கும் பயன் தருகிற விதத்தில் இந்த வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். நித்தியம்னு ஒன்று இல்லை, நித்திய வாழ்க்கைன்ட்டு ஒன்று இல்லை. நான் பேசலை. நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இந்த வாழ்க்கையை வைத்து நித்தியமான காரியங்களை நீங்கள் இந்த வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், செய்ய முடியுங்கிறது தான் வேத வசனத்தின் சத்தியமாக இருக்கிறது. ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கிருபை, விசுவாசம். இந்த ரெண்டை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், ரொம்ப அடிப்படையாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். கிருபை அப்படின்னு சொன்னால், தேவன் வந்து நமக்கு ஒன்றை கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிருபை கொடுக்கிறது.
விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது. வாழ்க்கையில இப்ப இந்த இடத்துல எதை பற்றி சொல்லியிருக்குது? ரட்சிப்பு. ரட்சிப்பு எப்படி உண்டாகுது? கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. இதை நான் 3 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பேச ஆரம்பித்தேன். எப்படி கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத ஒரு 3 வாரமாக நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேச வேண்டியது இருக்குன்னா, மோஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், நிறைய கிறிஸ்தவர்கள் எதை நம்புகிறாங்கன்னா, ரட்சிப்புங்கிற ஒரு விஷயம் இன்னும் கிரியை சார்ந்தது அப்படிங்கிற நம்பிக்கை தான் அநேகருக்கு இருக்குது. அதனால தான் ஜனங்க கிட்ட எந்த டாபிக் பேசினாலும் அவங்க எதை கொண்டு வருவாங்க? பரலோகத்துக்கு நீ போவியா? எண்ணி ஆத்துமாதான் நீ பண்ணலன்னா பரலோகம் போவியா? இப்படிலாம் இருந்தா பரலோகம் போவியா? எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க கனெக்ட் பண்ணிடுறாங்கன்னா அவங்களுடைய கிரியையோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. பட் வேதம் திரும்ப திரும்ப அது போதிக்கிறது. இப்போ சிலர் இப்போ புதுசாக கேட்குறீங்கன்னா 3 வாரம் பேசுனதை வாங்கி திருப்பி போட்டு கேளுங்க, சரிங்களா? கேட்டவங்களுமே திருப்பி கேட்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகிறது இல்லை. போன வாரம் நான் நிறைய ஸ்கிரிப்சர் எடுத்து உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். போன வாரம் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி நாம் கிரியையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே, அதை நாம் விசுவாசிப்பதினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், நல்லவர்கள் பரலோகம் போகிறதில்லை. புரியுதா புரியலையா? நல்லவங்க எங்கே போக முடியாது. ஆனால் நமக்கு ரொம்ப நாளாக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பொய் சொல்லாதவன், திருடாதவன், இவன்லாம் எங்கே போவான்? நமக்கு அதை கேட்கும் போதே நம்பிக்கையெல்லாம் போயிடும். என்ன நம்பிக்கை போய்டும்னா, அப்போ யார் இதெல்லாம் போகவே முடியாது, கட்டாயமாக நான் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு நம்பிக்கை இழப்பும் வரும். அது என்னென்னா, பிரசங்கம் பண்ணுறவரும் போக மாட்டார். ஏன்னா அவரை பற்றி நமக்கு நல்லா தெரியுமே. அவர் நம்மை பற்றி அறிந்து வைத்திருப்பதை விட நாம் அவரை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறோம். அதனால் நமக்கு அதில் நமக்கு ஒரு உடன்பாடு வர்றதில்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், உங்களுடைய கிரியை சார்ந்து தேவன் உங்களுக்கு நித்திய வாழ்வையோ அல்லது எந்த காரியத்தையும் அவர் உங்களுக்கு செய்கிறதே கிடையாது. முற்றிலும் அவருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கிரியையினால் அல்ல, கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். இது பற்றி பேசிட்டோம் ஆல்ரெடி. கிருபையினால் என்ன வந்திருக்கு? ரட்சிப்பு வந்திருக்கு. நான் அதை இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பல. ஏன்னா 3 வாரம் அதை பற்றி நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். கிருபையினால தான் எப்படி ரட்சிப்பு உண்டாயிருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது, கிருபையினால ரட்சிப்பு மட்டும் கிடையாது. நீங்கள் பைபிளில் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கிரீக்கில் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று ஜோசோ, இன்னொன்று சொட்டேரியோ. ஜோசோ, எஸ்ஓ ஜோசோ, இந்த வார்த்தை கிரேக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரீக்கில் இந்த ஜோசோ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரட்சிப்புன்னா நிறைய பேர் என்ன யோசிச்சுடுறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாருன்னா என்ன மீனிங்கில் கேட்குறாரு? அதாங்க எனக்கும் தெரிலங்கீங்களா. என்ன இதில் கேட்குறாருங்க? வழக்கமாக அந்த பெந்தைகோசைக்காரங்க சிஎஸ்ஐக்காரங்களை பிடிச்சி முதல்ல இதான் கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டியா நீ அப்படின்னா. நாங்கள் தாத்தா பாட்டிலேருந்து நாங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம், நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து சர்ச்சுக்கு போகிறோம்ல, அது கேட்கலங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படிம்பாங்க. ஆமாம் அப்படின்ட்டானா, முங்கினியா நீ? அடுத்த கேள்வி, முங்கிட்டங்க. முங்குன போதாது, ஆவியை பெற்றியா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு கேள்வி. அவங்களுக்கு என்னன்னா, இது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது இல்லை, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு உங்கள் சர்ச்சில் கிடையாது, எங்கள் சர்ச்சுக்கு வரையா? ஸோ இதுக்கு தான் இவ்வளோ. உங்களுக்கு ஒன்றும் சத்தியத்தை புரிய வைக்கணுங்கிற ஆர்வத்தில் அந்த கேள்வியெலாம் கேட்கறது இல்லை. கேள்வி கேட்குறதே நீ இங்கே வந்துரு அப்படின்ட்டு. நிறைய பேர் காஸ்பெல்லே இன்னைக்கு எப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நல்லா இருக்கும், எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நல்லா ஏசுக்கிட்ட வாங்கங்கிறதே இப்போ சொல்கிறது இல்லை நிறைய பேர். இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி வந்தால் நல்லா ஆகிடும் அப்படிங்கிறேன். நான் சொல்கிறேன், நல்லா ஆறதா இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்கள் சர்ச்சுக்கு ஆட்கள் வருவாங்க. சொல்ல வேண்டியது இல்லைங்க, அவங்க போய் சொல்லுவாங்க, யாருக்காவது சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்ட்டு. இந்த சர்ச் நான் அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். போன வாரமோ இல்லை கடந்த 1 வருஷமோ யாரையாவது நீங்கள் அழைத்து வாருங்கிற பிரசங்கத்தை நீங்கள் ஒரு நாளும் கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன சுவிசேஷ பாரமே இல்லையா? இல்லை நீங்கள் ரொம்ப பாரமாயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதை கேட்டு. அதனால் நானும் மேலும் உங்களை பாரப்படுத்த விரும்பல. உங்களுக்கு சில விஷயம் புரிஞ்சிச்சுன்னா உங்களால் சொல்லாமே இருக்க முடியாது. சிலர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சிலர் கேசட்ஸ் வாங்கி கொண்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, எப்படியோ சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது ஜனங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரட்சிப்புங்கிற விஷயம் வெறும்
அதாவது ரட்சிப்பு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களும் எப்படி கிருபையினால் நமக்கு வருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல ரட்சிப்பு இலவசம்னு உங்களுக்கு புரியணும். ஏன்னா ரட்சிப்புனா சாதாரணமான காரியம் கிடையாது, ரொம்ப பெருசு. வேதவசனம் சொல்லுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஆனால் மக்கள் இந்த ரட்சிப்பையே ரொம்ப சின்னதாக்கிட்டாங்க. என்னன்னா ரட்சிப்புனால என்ன யோசித்தாங்கன்னா, பாவம் மன்னிக்கப்பட்டுதல், இல்லைன்னா நரகத்துக்கு தப்புதல். பரலோகத்துக்கு போவோங்கிறத விட ரட்சிப்பில் இப்போ முக்கியமானது எது? நரகத்திலிருந்து நான் என்ன பண்ணிட்டேன், தப்பிச்சிட்டேன். இப்போ இயேசுவே நிறைய பேர் எதுக்கு தேவை? நரகத்துக்கு போயிடக்கூடாது. நம்மளே அப்படி தானே, காஸ்பலே அப்படி தானே ப்ரெசென்ட் பண்ணுறோம். நரகத்துக்கு போகாமல் இருக்கணும்னா யாரை நம்பு? இயேசுவை நம்பு. இப்படி தான் நம்ம காஸ்பலே நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், காஸ்பல் வந்து அப்படிலாம் அந்த அளவுக்கு சொல்லும்போது, இப்போ வந்து அவன் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஆள்கிட்ட, இயேசுவை நீ நம்பினா எங்கே நரகத்துக்கு என்ன பண்ணிவிடுவேன், தப்பிடுவேன்ட்டு. அவர் சொல்கிறாரு, நான் போனால் போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவர் சொல்லிட்டாரு, நோ ப்ராப்ளம், எனக்கு நரகம் போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா அவங்ககிட்ட? அதுக்கப்புறம் என்ன இப்படி சொல்லிட்டீங்க படாரன்ட்டு, எனக்கு காஸ்பல் ட்ரைனிங்கில் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஏன்னா காஸ்பல் ட்ரைனிங் நடக்கும், அதில் போய் பக்கத்தில் நின்று சும்மா ஒரு ஸ்மைல் சிரிக்கணும். உங்கள் பேர்? ரைட். இன்று மரித்தால் நீங்கள் எங்கே போவீர்கள்? அவன் காலையில் எனக்கு வேலை கிடைக்குமா, ஏதோ ஒன்று ஒரு இதில் போயிட்டு இருப்பான். அவன் பக்கத்தில் உட்காந்து என்ன கேள்வி வைப்பாங்கன்னா, இன்று மரித்தால் நீ போவாய். ஒருத்தர் சொன்னார், இந்த காலையில் காஸ்பல் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த டான் ப்ரீச்சிங், கரெக்ட், இந்த மைக்கெலாம் வச்சுட்டு. ஒருத்தர் நைட் டியூட்டிக்கு போயிட்டு வந்திருக்காரு, வீட்டில் தூங்கலாம் அப்படின்ட்டு. இவர் வந்து எடுத்துகிட்டு போய், ஓ பாவி மனம் திரும்பு அப்படின்ட்டு இருக்காரு. சைக்கிளை விட்டுட்டு அவரை விரட்டியிருக்காரு அந்த மைக்கில் பேசினால. நான் தூங்கலான்னு வந்திருக்கேன் வீட்டுக்கு, ஓப்பாவி மனம் திரும்பா காலையிலேயே. சரி பாருங்க, காஸ்பல்னாலே நல்ல செய்தியாகவே இல்லை ஜனங்களுக்கு. நம்ம வந்து தப்பாக சொல்லியிருக்கிறோம் காஸ்பலை. காஸ்பல்ங்கிறது வந்து ஒரு பெரிய குட் நியூஸ் பாருங்க. இன்னும் சொல்லப்போனால், கிங்டம் ஆஃப் காட் பேசும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் எத்தனை பேர் அதை கிரகித்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஜீசஸ் எப்போதுமே காஸ்பல், அவர் வந்து எப்போவுமே மறுபடியும் பிறப்பதை குறித்து அவர் பொது மக்களிடம் பேசினாரா? யூ மஸ்ட் born again அப்படின்னு பேசினாரா? ஒரே ஒரு முறை ஒரு தனி நபரிடம் பேசினாரே தவிர பொது இடத்துல அதை என்ன பண்ணல, பேசல. இன்னொரு கேள்வி, இயேசு எப்போதாவது தன் சிலுவை மரணங்களை குறித்து பொது ஜனங்களிடம் பேசினாரா? யோசித்து பாருங்க, பேசல. அது யார்கிட்ட மட்டும்தான் பேசினார்னா, சீசர்கள்ட்ட மட்டும்தான் பேசினார். நான் மறிக்க போகிறேன், இதாக போகிறேன். அவனுங்களே அதை ஏற்றுக்க மாட்டேங்க, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், அப்படியே போயிட்டே இருக்குது. ஆட்சியை நம்ம அடுத்தால நம்ம தான் பிடிப்போம், ஏறது இவங்களுக்குலாம், அப்புறம் நம்ம ஆட்சி தான் மலர போகிறது. இவங்கெல்லாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எப்படி சிலர்லாம் எப்படி இவங்க தான் வருவாங்கன்ட்டு நம்ம ஆட்கள் நம்பிட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி அவங்க அப்படி தான் நம்பி போயிட்டுருக்காங்க. அவர் என்னென்னா, என் ஆட்சி வேற மாதிரி அப்படிங்கிறாரு. அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. நல்லா கவனிங்க, இப்படிலாம் அவர் சொல்லலை. அவர் பேசினது தான் கிங்டம் பற்றி பேசினார். அந்த கிங்டம் எவ்வளோ நல்லது, என்னுடைய ஆளுகை வரும்போது எவ்வளோ நல்லா இருக்கும், இதெல்லாம் பேசி தாக்கத்துக்குள்ளானவர்கள் அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த கிங்டம் பற்றி உங்கள் ஆள் பேசினாரு, எனக்கும் அதில் சேரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசுட்ட வந்து கேட்குறாரு. ஒரு போதகர் வந்து ராத்திரி வந்து கேட்குறாரு. அப்போ ஜீசஸ் வந்து சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனால் வேற ஒன்றும் இல்லை, யூ மஸ்ட் born again அப்படின்னாரு. ராஜ்யத்தின் மேன்மைகளை குறித்து கேட்டு ஆசை தாங்காமல் இரவில் வந்து கதவை தட்டி, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரி பேதுருவே பிரசங்கம் பண்ணிட்ட, நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்படிலாம் ஜனங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் காஸ்பலுடைய இது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, குத்துறது தான் நம்ம வேலை நினச்சி நம்ம குத்திக்கிட்டே இருக்கிறோம், அவங்கள எதையோ நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய ஐடியா கிடையாது பாருங்க. தேவன் வந்து அவருடைய நன்மை, அவருடைய நிறைவு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, இதெல்லாம் கொண்டு ஜனங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போது இந்த ரட்சிப்பு வந்து இலவசம். அந்த ரட்சிப்புக்குள்ள வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் அவர் வைக்காம, இந்த ரட்சிப்புக்குள்ள சகல ஆசீர்வாதங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், ஜோசோ ஒரு வார்த்தை சொன்னேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு லேடி வந்து சுகத்துக்காக வரா ஏசுக்கிட்ட. அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை. இப்போ இந்த இடத்துல ரட்சிப்புனா என்னதுங்க? பாவம் மன்னிக்கப்படுதலா? இல்லை, சுகம். அப்போ ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குது? சுகம் இருக்குது. பேதுரு வந்து மூழ்கிறான்.
ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே என்ன. இப்ப ரட்சிப்புல என்ன இருக்குது? காப்பாற்றப்படுதல் இருக்கிறது, பாதுகாக்கப்படுதல் இருக்கிறது. ரட்சிப்புக்குள்ள சுகம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. நீங்க பைபிள் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள்ல இந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்றாரு, யூஸ் பண்றாரு. வேதத்திலையும் அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புன்னு சொன்னா ஒரு டோட்டல் பேக்கேஜ். அதுக்குள்ள தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லும் போது வெறும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னு நினைக்காதீங்க. தரித்திரத்திலிருந்து அவர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நோயிலிருந்து அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, விடுதலை ஆக்கி இருக்கிறார். எல்லா சாபத்திலிருந்து அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதாவது தேவனுடைய ஒட்டுமொத்த நன்மையும் கிருபையினால் உங்களுக்கு தரப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லா நன்மையையும் நான் கிரியை செய்து பெறுகிறதில்லை, அவருடைய கிருபையினால் பெறுகிறேன். ஆனா மதம் வந்து ஜனங்களை எதுக்கு தூண்டுதுன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்து ஏதாவது செஞ்சாதான் கடவுள் உனக்கு என்ன பண்ணுவாரு, செய்வாரு. செய்யவே இல்லைங்க, உபாசியா நீ, அதுதான் உனக்கு நடக்கல. அப்ப என்ன பண்ணு, உபாசம் இருந்துட்டேன். உபாசம் இருந்தியா? ஆமா. சோத்திர பலி சொன்னியா நீ? சோத்திர பலி 1000 சோத்திர பலி, அது சொன்னா தான் நடக்கும். அப்படியா, சரி ஓகே, ஸ்தோத்திர பலி அப்படின்ட்டு ஸ்தோத்திர பலி சொல்லும்போது உபவாசம் போயிடுது. ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு ஒன்றை விட்டுருதோம், ஒன்றை பிடிச்சா இன்னொன்று விட்டுருதோம். ஜனங்க வந்து இந்த மதத்தினால ரொம்ப டயர்டாகி போயிருக்கிறாங்க, ரொம்ப பாரப்படுத்தப்பட்டு போயிருக்கிறாங்க. இந்த மதம் வந்து ஜனத்துக்கு விடுதலை கொடுக்கல, ஒரு டெலிவரன்ஸ் அது ஏற்படுத்தவே இல்லை, பாரத்தை தான் கொடுத்துருக்கு. இந்த ஆளை வந்து என்ன செஞ்சா நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணலாம், யாரு, தேவனை என்ன பண்ணா நான் திருப்திப்படுத்த முடியும்னு சொல்லி பெரிய முயற்சிகள்லாம் எடுத்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் வந்து எனக்கு செய்யற வரைக்கும் நான் பட்னியாவே கிடக்க போறேன், இப்படியே கடந்து ஆஸ்பத்திரி போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்துல குளுக்கோஸ்லாம் ஏற்றி மறுபடியும் கொண்டு வந்துருக்குது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன நமக்குள்ள கொண்டு வந்துடுச்சுன்னு சொன்னா, நான் ஏதோ செய்யற சில கிரியைகள் அதை பார்த்து தான் கடவுள் எனக்கு ஏதோ ஒன்று செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் உள்ள வந்திருக்கு. பாருங்க, நல்லா கவனிங்க. நாம் எந்த பெர்ஃபார்ம் பண்ணி எந்த கிரியை செய்து அவரிடத்திலிருந்து நாம் ஒன்றையும் பெறாமல், அவருடைய அளவற்ற நிபந்தனையற்ற இரக்கத்தினால் அன்பினாலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நீதி எப்படி நமக்கு வந்து கிடைச்சது அதை நான் உங்களுக்கு காண்பிச்சேன் 2வது வாரம். நீதிமானாக நாம் மாற்றப்பட்டோமே. எப்படி நீதிமானாக்கப்பட்டோம்? கிரியை செய்யாமல் நாம் என்னாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கோம். ஜஸ்டிஃபிகேஷன் காலையில் சொன்னேன் நான். ஜஸ்டிஃபிகேஷன்னா என்ன? அதாவது நீதிகரிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, நீங்க பைபிள்ல நீதிமானுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமுமே போட்டிருக்கு இல்லையா? சங்கீதமா இருக்கட்டும், நீதிமொழிகளா இருக்கட்டும், வாஸ்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குது, நீதிமான் எப்படி இருப்பான், நீதிமானின் ஜெபத்தை கேட்பார், நீதிமானின் வீடு நல்லா இருக்கும், நீதிமானின் பிள்ளைகள் நல்லா இருக்கும், நீதிமானுக்கு இதெல்லாம் வரும்ங்கிறது திருப்பி திருப்பி என்ன பண்ணிருக்குது, சொல்லியிருக்குது. ஆனா நிறைய பேர் அந்த மான் நான் கிடையாதுங்க, அது கவரிமானோ எந்த மானோ, அது நான் கிடையாதுன்னு ஓடிட்டாங்க வெளியில. இதுதான் சொல்ல வரேன் நான். ஏன்னா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நீதிமான்னா யாரு? இன்னைக்கு வந்து புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க தெரியுமா? நியூஸ் பார்த்தீங்களா? 2 பேருக்கு புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க. நம்ம கேரளா பகுதியில் உள்ள 2 பேருக்கு வாட்டிக்கனில் இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் நடக்குது. செயின்ட் பட்டம், அதாவது பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற பட்டம். அவங்க உயிரோடு இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க, செத்து போன பிறகு அவங்க பேரில் ஏதாவது அற்புதங்கள் நடந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க பரிசுத்தவான்கிற பட்டம். ஆனால் பைபிளில் நீங்கள் திறந்தீங்கன்னா இது பர்ஃபார்மன்ஸ்னாலே கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் வேதவசனம் சொல்லுது பரிசுத்தவான்கள் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு பரிசுத்தவான் பக்கத்துல இருக்கிறீங்க. ஆமென். அதான் உண்மை. இதுக்கு நீங்க செத்த பிறகு அற்புதம்லாம் நடந்த பிறகு உங்களுக்கு தரப்படுற பட்டம் கிடையாது. பாருங்க, வாட்டிக்கன்ல 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க, இங்க எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தான் சந்தோஷம். உங்களுக்குலாம் சொல்றீங்க பிரதர், இருந்தா நல்லா தான் இருக்கும், அப்படியே அப்படி நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டாக மாறல. பாருங்க, உண்மையிலே ஆண்டவர் அப்படி ஆக்கியிருக்கிறார் நம்ம எல்லாரையுமே. பரிசுத்தவான்களே, பரிசுத்த வாட்டிகளே, நீதிமான்களே, அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்க்குறாரு. ஏன்னா நம்ம எல்லாமே என்ன நினைச்சிட்டோம்னா, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம கிரியை செய்த வச்சு தான் கடவுள் என்ன பண்ணுவார், நம்மளை பார்த்து அதெல்லாம் சொல்ல போறாரு. பரிசுத்தவான்மானாக மாற முயற்சிக்கிறேன் அப்படி வேணா சொல்லலாம் பிரதர். கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க அந்த மாதிரி?
நீங்கள் முயற்சி பண்ணி ஆகவே முடியாது. நீங்கள் எப்போ முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களோ அப்போவுமே என்ன ஆகிடுதுன்னா நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது முயற்சித்து வரல. நீதிங்கிறது தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு ஈவு. எல்லாம் சொல்லுங்கள், ரைச்சஸ்னஸ் இஸ் அ கிஃப்ட். வசனம் ஒன்று படிங்க, ரோமர் 5:17 படிங்க. ரோமன் 5:17. ரோமன் 5:17. அல்லாமலும் நீதியாகிய ஈவின், அந்த இடத்துல எப்படி போட்டிருக்குது? நீதியாகிய ஈவு. எல்லாம் சொல்லுங்க, நீதியாகிய ஈவு. நீதியே என்னன்னு சொல்லியிருக்குது? ஈவுனா என்னங்க? கிஃப்ட். இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா போடுங்க, the gift of righteousness அப்படின்னு போட்டிருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நீதி என்பது ஒரு பரிசு. சில நேரத்தில் இந்த பரிசுங்கிற வார்த்தையே கொஞ்சம் தப்பாயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து முதல் பரிசு, ரெண்டாம் பரிசு அப்படிலாம் இருக்குது. அது யாருக்கு கொடுப்பாங்க? ஒருத்தர் நல்லா வேகமாக ஓடி முதல்ல வந்தால் அவருக்கு என்ன பண்ணுப்போம்? அத்தால செகண்ட் அப்படி ஆயிடுது. ஆனால் அது கிடையாது. இப்போ கிஃப்ட்டுங்கிற வார்த்தையே தப்பாகி போச்சே, இப்போ எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில. அந்த மாதிரி கிஃப்ட் கிடையாது. நீங்கள் ஒன்றுமே பண்ணல, அவர் ஒருத்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், அதனால் உங்களுக்கு தந்தா அதுக்கு பேர் தான் என்னது? பரிசு. ஆமென். இப்போ இந்த இடத்துல நீதி வந்து ரிவார்டாக சொல்லலை, நீதி என்னன்னு சொல்லியிருக்குது? கிஃப்ட். அப்போ ரைச்சஸ்னஸ் இஸ் அ கிஃப்ட். பைபிளில் சமாரியா பெண்ணுக்கிட்ட ஆண்டவர் பேசும்போது சொல்கிறாரு, நீ தேவனுடைய ஈவை நீ அறிந்திருந்தாயானால் நீ என்ன பண்ணியிருப்ப? என்கிட்ட கேட்டிருப்ப அப்படிங்கிறாரு. ஈவ்னா நிறைய டிரான்ஸ்லேஷன்ல அது எப்படி வருதுன்னா த ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு இருக்குது. ஃப்ரீ கிஃப்ட் அது நல்லா இருக்குது. வெறும் கிஃப்ட் கிடையாது. என்ன கிடையாது? என்னது? ஃப்ரீ கிஃப்ட். எல்லாம் சொல்லுங்க, இலவச ஈவுகள். அப்போ தேவன் வந்து நீதியை உங்களுக்கு எப்படி கொடுக்குறாரு? இலவசமாக அவர் தருகிறார். இந்த நியாயப்பிரமாணமும் மதமும் இந்த நீதியை நம்ம கிட்ட கேக்கு. அது வந்து ரைச்சஸ்னஸை டிமாண்ட் பண்ணுது நம்ம கிட்ட இருந்து. நீ இருக்கிறியா, நீ வாழ்கிறாயா, நீ இருந்தால் உனக்கு அவர் அதை தருவார். அதனால் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி இருக்கவே முடிய மாட்டேக்கு. இந்த வருஷ கடைசியிலலாம் நிறைய பேர் அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன், ஆண்டவரே இந்த வருஷம் ஒன்றும் ரொம்ப நல்லா போகல, அநேகமாக அடுத்த வருஷமாவது நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் இந்த மரத்தை வெட்டிடாதீங்க, அடுத்த வருஷமும் இந்த மரம் இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லி ஜனங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க ஜனங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, இன்னும் நம்ம ட்ரை பண்ணாதான் அது நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க, இயேசு இந்த பூமிக்கு வந்தது உங்களுக்கு நீதியை கொடுப்பதற்காக அவர் வந்தார், நீதியை கேட்கறதுக்காக வரல. ஆமென். நியாயப்பிரமாண மனுஷங்கிட்ட நீதியை கேக்கு, எப்பா நீ இப்படி இருந்தன்னா கடவுள் ஒன்று என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார் அப்படி கேக்கு. ஆனால் இருக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? ஒருத்தராலையும் முடியாது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஏன்? ஒருத்தரால முடியும்னா இயேசு வந்திருக்கவே மாட்டார். ஒருத்தரால முடியுதுன்னா எல்லாராலையும் முடியும் தானே? என்னங்க, ஒருத்தரால முடியும்னா, ஆனால் ஒருத்தராலையும் முடியாது. 3 வாரம் பேசினதை இருந்து லைட்டாக சொல்கிறேன் நான். அதனால் கவனிங்க, ஒருவனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் ஒருவனும் நீதிமானாக்க, எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் படுவதில்லையே. ஒருத்தர் நான் ஆயிடுவேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் உலக ரட்சகர்னு சொல்கிறாரு. ஐ ஆம் த சேவியர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாரு. அப்படி கிடையாது, ஒரு மனுஷனும் ஆக முடியாது. ஏன்னா பிரமாணம் எப்படி இருக்குது? இப்போ நமக்கு என்னென்ன, நமக்கு நீதினா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, அந்த சிஸ்டரை விட நான் கொஞ்சம் பரவாயில்ல, அந்த பிரதரை விட நான் கொஞ்சம் பரவாயில்ல, இப்படி யோசிக்கிறோம். அது நீதியே கிடையாது. 100 மீட்டர் கிணற ஒருத்தர் 10 மீட்டர் தாண்டுறாரு, அவர் எதில் விழுவார்? ஒருத்தர் 50 மீட்டர் தாண்டுறாரு, 90 மீட்டர் தாண்டுறாரு, எல்லாம் கிணத்துக்குள்ள தான் விழும். நமக்கு என்னன்னா, அவங்க 10 நான் 50, 50 உள்ளதான் விழும், நான் 90 உள்ளதான் விழும். இது வந்து எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, யாருமே இதை நிறைவேற்றவே முடியாது. அப்படிதான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்றில் ஃபெயில் ஆனால் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிறதா யாக்கோபு சொல்கிறாரு. நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளையை நீங்கள் மீறிட்டீங்கன்னா எல்லா கட்டளையும் என்ன பண்ணிட்டீங்க?
மீறிட்டீங்கன்னா தான் அர்த்தம். அப்போ யாரும் அதனால் ஆக முடியாது. அப்போ நான் இப்போ வந்து எப்படி நான் நீதிமான் ஆகிறது? கிரியையினாலவே ஆக முடியாத. ரோமர் 3 எடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது போலனா, இது உள்ள ஆழமாக இறங்குனாதான் நீங்கள் தேவனுடைய நன்மையே விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. சிலர் என்னடா இதே திருப்பி இதை போடுறாரா அப்படின்ட்டு. இல்லை, இது நான் நிறைய முறை போட்ட பிறகு தான் எனக்கு உள்ளே போச்சு. இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இதை நான். ரோமர் 3 எடுங்க. 2 வசனம் மட்டும் படிக்கிறேன். 20, 21. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியினால் எந்த மனுஷனும், ரொம்ப முக்கியம் பாருங்க, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக, எல்லாம் சொல்லுங்க, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைனா என்ன? 10 commandments. அதை சார்ந்த நிறைய கட்டளைகள். இதெல்லாம் செஞ்சு யாரும் நீதிமான என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. நீதிமான ஆக முடியலன்னா ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. கிளியரா? இன்னைக்கு பாருங்க, நிறைய பிரசங்கம் இருக்கு. அந்த பிரசங்கங்கள்லாம் என்ன சொல்லுது? இதெல்லாம் செஞ்சா கடவுள் ஒன்று என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இப்போ என்ன கேள்விலாம், செய்ய முடியுமா? ஆனால் நம்ம முடியலைன்னு இன்னும் நிறைய பேர் ஒத்துக்கவே இல்லை. அதனால லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா முடியாது, எஸ், இது அக்ரி பண்றதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. இது இப்போ முடியும் சொல்றதுக்குள்ளலாம் என்ன இருக்குன்னா, ப்ரௌடு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு, பெருமை. 2 பேர் ஜோம் பண்ண போனாங்கல்ல தேவாலயத்துக்கு. ஒருத்தன் சொல்றான், உள்ள ஜோம் பண்ணிட்டு இருக்கிறவன் சொல்றான், இந்த வெளியில இருக்கான் பாருங்க, அவனை மாதிரினா கிடையாது, இல்லாதபடியினால் ஸ்தோத்திரம். எப்படி பாருங்க, ஸ்தோத்திரம் தான். ஆனா அது எப்படி வருது பாருங்க, ஆண்டவரே அந்த சிஸ்டரை போல நான் இல்லாதபடினாலே ஸ்தோத்திரம். கடவுளை மகிமைப்படுத்துற மாதிரியே இருக்கும். ஆனா அது ஸ்தோத்திரம் கிடையாது. அதுக்கு பேரு வேற. மறுபடியும் சொல்றேன், பாவத்தை விட மிகவும் மோசமானது ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் தான் சுயநீதி. the self righteousness அப்படிங்கிறது பாவத்தை விட மோசமானது. பாவி பரலோகம் போக மாட்டான்னு சொல்லவே இல்லைங்க. எங்க சொல்லியிருக்கு பைபிள்ல பாவி பரலோகம் போக மாட்டான்னு போட்டிருக்கா? இயேசு சொல்றாரு, விபச்சாரிகளும் திருடர்களும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறார்களே அப்படின்ட்டு. ஏன்? அவங்க வந்து இயேசுவை விசுவாசாங்க, அவ்வளவுதான். ரைச்சஸ் ரைட், ஓகேன்ட்டாரு. மற்ற கோஷ்டிகள் பூரா 10 கட்டில் இருக்குல்ல, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களால் முடியுங்க, எங்களுக்கெல்லாம் இயேசு தேவை கிடையாது, நாங்களே எல்லாத்தையும் பண்ணிடுறோம். நம்ம இப்போ என்னன்னா இயேசுவையும் வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் நித்திய ஜீவனத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். என்னெல்லாம் நான் பண்ணணும் இயேசுவே, என்னெல்லாம் பண்ணால் என்ன வந்து நீங்கள் வந்து ஆசீர்வதிப்பீங்க, என்னெல்லாம் பண்ணால் நீங்கள் வந்து என்ன தகுதி உள்ள ஆளாக நினைப்பீங்க. ஏங்க, உங்களை தகுதி படுத்திட்டாருன்னு வேதவசனம் சொல்லுதுங்க. கொலோசியர் படிங்க, கொலோசியர் 1 படிங்க, கொலோசியர் 1 படிங்க. அம்மா படிங்க, அந்த வசனம் தெரியல உங்களுக்கு. கொலோசியர் 1, இருளின் அதிகாரத்தை நின்ற, அதுல இருந்து வரும். படிங்க பார்க்கலாம் நம்ம ஆட்கள் யாராவது. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய, வசனம் எத்தனை? 12. கொலோசியர் 1:12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, பாருங்க, சுதந்திரத்தில், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உன்னை படுத்திக்கொள் அப்படி போட்டிருக்குதா? தகுதி உள்ளவரை அவர் ஆக்குனார்னு போட்டிருக்கா. உங்களையே நீங்க தகுதிப்படுத்திக்கிறது தான் இந்த கிரியையினால நீதிமான் ஆகிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எங்கள் தகுதி எங்களால் உண்டாகல, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவனால் நீங்கள் தகுதிப்படுத்தப்படுகிறீர்கள். அதுதான் இந்த கிருபையின் வாழ்க்கை. நீங்களே உங்களை வந்து, நான் வந்து இப்பொழுது இதை செய்திருக்கிறேன், அடுத்தாவல நான் அதை செய்ய போகிறேன், இப்பெல்லாம் பண்ணி உங்களுக்கு கிடைக்கல. இட்ஸ் ஃப்ரீ. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நீதி இலவசமா இருக்கிறது. இது உங்களுக்கு புரியணும் பாருங்க. இது புரியலன்னா நீங்க இன்னும் உங்களுக்கு காஸ்பலே புரியல, இன்னும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. அப்ப பாருங்க, தகுதி உள்ளவராய் உங்களை ஆக்கினார். ஆனா இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இன்னும் தகுதி ஆகலைங்க, நம்ம இன்னும் தகுதி ஆகல. யூ ஆர் குவாலிஃபைட். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் குவாலிஃபைட். கம் ஆன் சே, ஐ எம் குவாலிஃபைட். தேவன் என்னை தகுதி உள்ளவர் ஆக்கி இருக்கிறார். இயேசு செஞ்ச செயல் மேல நீங்க வைக்கிற விசுவாசம் தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. ஆமென். அப்ப இதுதான் விஷயம். இப்ப ரோமர் 3:3 மறுபடியும் வாங்க.
என்ன ஒரு மனுஷனும் என்ன ஆக முடியாது, கிரியையினால் நீதிமான் ஆகிறது இல்லை. சரி, அப்போ 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 நீதிமான் ஆனாதான் ஆசீர்வாதம். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? எப்படி ஆக முடியும்? எப்படி நீதிமான் ஆகிறது? இப்போ அதுதான் அங்க சொல்லியிருக்கு அடுத்த வசனத்துல பாருங்க 21. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் இல்லாமல். அப்பார்ட் ஃப்ரம் த லா, அப்பார்ட் ஃப்ரம் த லா, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன நீதி? அது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த நீதியா இருக்கிறது. ஆமென். இது பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால நான் நீதியை பெற்றுக்கொள்ளல. இது எப்படி நான் நீதிமான் ஆகிறேன்னா, தேவன் கிறிஸ்துவை அனுப்பி எனக்காக செய்தாரு. அந்த மீட்பின் செயலின் மேல நான் வைக்கும் விசுவாசம் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். பரலோகத்தை நான் உனக்கு ஏன் தரணும்? ஏன்னா நான் ரொம்ப நாட்களா கண்களின் இச்சை, அந்த இச்சை, இந்த இச்சை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொண்டு முடிந்தவரை வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு 50 மார்க் வாங்கியிருப்பேன் என்று நினைக்கிறேன். மீதி 50 போட்டு எப்படியாவது கிருபையாக என்னை உள்ளே விட்டு விடுங்கள். இது பாருங்க, எனக்கு நான் இன்னும் ஏதாவது ரொம்ப மேலே போய் விடலான்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் இந்த பேசிக்ஸே உள்ள போல நிறைய பேருக்குள்ள. இது திருப்பி திருப்பி உள்ள போட வேண்டியது இருக்கு. இது வராது, அதனால கிடைக்காது. ஒன்னே ஒண்ணுதான். ஏப்பா பரலோகம் உனக்கு ஏன் தரணும்? கழுவப்பட்டிருக்கோம்ல, போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. I am washed by the precious blood. விலையேறப்பட்ட ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அதான் என் நீதி. ஆமென். இது கூட வேற எதையாவது சேர்த்தீங்க, அது வேற. இது கூட எதையும் சேர்க்கவே முடியாது. இட்ஸ் ஃப்ரீ கிஃப்ட். எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரீ கிஃப்ட். நித்திய ஜீவனே என்னதான், எல்லாம் இலவசம். அது தேவன் கிருபையா தரார், தயவா தரார். எல்லாமே தேவன்கிட்ட இருந்து வர்ற எதையுமே நீங்க என்னத்தையோ செஞ்சு ஏர்ன் பண்ணவே முடியாது. இலவசமா எல்லாத்தையும் என்ன பண்றாரு? தருகிறார். எல்லாம் சொல்லுங்க, இலவச ஈவுகள் அவரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. ஆமென். அப்ப இங்க என்ன வருது? நியாயப்பிரமாணத்தின் கிரியை இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமும் சாட்சி இடுகிறது. 24வது வசனத்துக்கு வாங்க. 22 பாருங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. சரி, 24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். அப்போ இது ரொம்ப கிளியரா உள்ள போயிடணும். என்னன்னா, இப்போ என்னுடைய எந்த பெர்ஃபார்மன்ஸ்னால நான் நீதிமான் ஆகிறத கிடையாது. இயேசு செஞ்ச செயல் மேல நான் வைத்த விசுவாசம் என்ன மாத்திருக்குது? நீதிமானாக மாத்திருக்குது. எத்தனை பேர் நீதிமான் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஆமென். நீதிமான்கள்லாம் கை தூக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பேர் நீதிமான் இருக்கிறோம் பாருங்க. ஆமென். பரிசுத்தவான்கள் நீதிமான்களாக தேவன் உங்களை மாற்றிருக்கிறார். ஏற்கனவே ஆக்கிட்டார், ட்ரை பண்ணாதீங்க. அவர் ஆக்கிட்டார். அது உங்களுக்கு தந்த இலவசமான ஒரு ஈவ். வாஸ்தவம் இல்லையா? 5:17 என்ன வாஸ்தவம்? ரைச்சியஸ்னஸ் இஸ் அ கிஃப்ட். அது நீங்க எதோ செய்யல, அவர் உங்களுக்கு இலவசமா தரார். நீங்க என்ன பண்றீங்க? பெற்றுக்கொண்டீங்க. ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போறோம். இதுதான் ஒரு 3 வாரமா உங்களுக்கு நான் பேசி ஒரு அஸ்திபாரம் நம்ம உள்ள போட்டோம். இப்போ அடுத்தது பார்க்க போறோம். எடுத்துக்கோங்க, எபேசியர். நான் பேசினதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்க என்கிட்ட தாராளமா என்ன பண்ணலாம்? கேட்கலாம். சரியா? அது வசனத்தை பற்றி இருக்கலாம், நான் போதிச்ச பற்றி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் இங்க இருக்கிறது. முடிஞ்ச பிறகு கேட்கலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம். எபேசியர் 2:10 மறுபடியும் போலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ இது தேவனுடைய ஈவு என்று சொல்வது ரட்சிப்பு மட்டுமல்ல, சுகம். எல்லாம் சொல்லுங்க, சுகம் தேவனுடைய ஈவா இருக்கிறது. இயேசு யாரை சுகமாக்குனாரு? அவர்கிட்ட எல்லாரையும் ஆக்குனாரா? யாரையாவது பார்த்து, தம்பி கண்ணு சரியில்லையே உனக்கு, உன் காலு வேற எங்கேயோ போயிட்ட கொஞ்ச நாள், அப்படி யாருக்கு சொன்னாரா? சொல்லலையா? எல்லாரையும் சுகமாக்குனார், எல்லாரையும் ஹீல் பண்ணார், எல்லா நோயையும் சுகமாக்குனார், எல்லாரும் என்ன பண்ணார்?
சுகமாங்கினார். யாரையும் வந்து டிமாண்ட் பண்ணவும் இல்லை, நீ இப்படிலாம் இருந்தேன்னா உனக்கு சுகத்தை தருவேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. எல்லாரையும் அவர் என்ன பண்ணுறாரு, சுகப்படுத்துகிறார். அப்போ சுகம் வந்து ஒரு இலவசமான ஈவு பாருங்க. அதுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண வேண்டியதே கிடையாது. சுகம் உங்களுடையதாக இருக்கிறது. போன வாரம் இன்னொன்று உங்களுக்கு காண்பிச்சேன், ஞாபகம் இருக்கா? ஐஸ்வர்யம் எப்படி வருது? பட்சமா புதுசாக கேட்குற மாதிரியே கேட்குறீங்க பாருங்க. 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 8:9. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் ஆகும் பொருட்டு உங்கள் நிமித்தம். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, என்ன கிருபை? உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிற ஒரு கிருபையை குறித்து அவர் பேசுகிறார். என்ன கிருபை? அவர் வந்து ஏழையானார், அவர் வந்து ஒன்றுமில்லாதவராய் சிலுவையில் தொங்கினார். ஏன்னா உங்களை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கும் பொருட்டு. ஆமென். அப்ப இயேசுவின் செயல் உங்களை நீதிமான் ஆக்கி இருக்குது. இயேசுவின் செயல் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. இயேசுவினுடைய செயல் உங்களை தரித்திரமற்ற ஒரு ஐஸ்வர்யம் நிறைஞ்ச வாழ்க்கையை அது உங்களுக்கு என்ன பண்ணிருக்குது, கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. ஆமென். அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய மேன்மை நாம எதை ரொம்ப படிக்கணும்னா, தேவன் தன் குமாரனை அனுப்பி எனக்காக அவர் என்ன செய்தார் என்பதுதான் கிறிஸ்தவமா இருக்கிறது. ஹல்லேலூயா. மற்ற மதங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம், எல்லா மதமும் செய்ன்னு சொல்லுது, கிறிஸ்தவம் மட்டும்தான் டன் அப்படின்னு சொல்லுது, டூன்னு சொல்லுது எல்லா மதமும். ஆனா கிறிஸ்தவம் சொல்லுது இட் இஸ் டன் அப்படின்னு சொல்லுது. எல்லாம் சிலுவையில் என்ன சொன்னாரு, கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கேன், என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கேன்ப்பா, பேலன்ஸ் நீ பாத்துக்கோ அப்படின்னு போனாரா? என்ன சொன்னாரு? இட் இஸ் finished, எல்லாம் முடிந்தது. எப்பா நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ சுகப்பட, நீ நன்மையை அனுபவிக்க என்ன வேணுமோ எல்லாம் நான் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவர் முடிச்சாருன்னு சொல்லியிருக்கு பாருங்க, அதுல ஆரம்பிக்கிறது எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் முடிந்திருக்கிறது. அதுல ஸ்டார்ட் பண்றதுதான் கிறிஸ்டியன் லைஃபே. ஆனா நிறைய பேர் இந்த முடிச்சதே யோசிக்கல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க தான் எல்லாத்தையுமே செய்ய போறதா யோசிக்கிறாங்க. பிரதர் என்ன பண்ணணும் தெரியல பிரதர், அதை பண்ணணும்ட்டு என்னெல்லாமோ இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. சரி, இது எதுவுமே கிடையாம தேவன் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்து விட்டார் கிருபையினாலே. ஆமென். ஓகே, கிளியரா இருக்கா? எல்லாமே கிருபையில தான் உங்களுக்கு கிடைக்குது. என்னெல்லாம்? ரட்சிப்பு, சுகம், ஐஸ்வர்யம், எல்லா நன்மையும் என்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே என்னதான்? இலவச ஈவுகள், ஃப்ரீ கிஃப்ட். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வந்து சகலவித விருட்சத்தின் கனிகள் எல்லாம் நீ என்ன பண்ணலாம், புசிக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல. அது இங்கிலீஷ், தமிழில் வந்து வெறும் புசிக்கலான்னு தான் போட்டிருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈட் ஃப்ரீலி அப்படின்னு இருக்குது. எல்லாத்தையுமே எப்படி சாப்பிடலாம்? நீ ஃப்ரீயாக சாப்பிடலாம், உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடலாம், இலவசமாக சாப்பிடலாம். யூ கேன் ஈட் ஃப்ரீலி. அது மாதிரி ரோமரில் ஒரு வசனம் வருது பாருங்க. ரோமரில் என்ன வசனம்னா, சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு. யோசித்து பாருங்க, இயேசுவையே உங்களுக்கு அவர் தர முடியும்னா மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் தராமல் இருக்கிறது எப்படி? ஆமென். இயேசு பெருசா பெருசு இல்லையா? நீங்க யோசிக்கிற எல்லா விஷயத்தோட அவரை உங்களுக்கு எப்படி கொடுத்தாரு? நீங்க முழங்கால் போட்டு கண்ணீர் விட்ட பிறகு இயேசு அனுப்பிச்சாரா? சரி உனக்காக அனுப்புறேன்ப்பா, ரொம்ப அழாது அப்படி அனுப்பிச்சாரா? இல்ல, இலவசமா, அதாவது கிருபையினால் அன்பினால் அவர் என்ன பண்ணாரு? அனுப்பி வைத்தார். இப்ப அந்த இடத்துல கூட தமிழ்ல ஒரு வார்த்தை இல்ல, இங்கிலீஷ்ல, அது இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா இருக்குது, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பதுன்னு போடாம மற்ற எல்லாவற்றையும் இலவசமாய் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு வருது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் இலவசமாய் அருளுகிறார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னங்க? நான் சொல்லட்டுமா? பெற்றுக்கொள்வது. இவ்வளவு தானே? இப்போ உங்களுக்குலாம் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஒரு 10 படி சொல்ல போறேன் அப்படின்னீங்கன்னா சொல்லுங்க பிரதர். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 அப்படி உட்காந்துருப்பீங்க நீங்க. நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, காஸ்பலை ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்தவனால என்னது? கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அச்சீவிங் சம்திங், இட் இஸ் ரிசீவிங். ஹல்லேலூயா. நீங்க போய் ஒன்று அடையிறது இல்லைங்க, உங்களுக்காக ஒருத்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. உங்க வேலை ஒன்னே ஒன்று, கம் அண்ட் ரிசீவ். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள்.
receive it. உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க செழிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. இட் ரிசீவிங். ஆனா மற்ற எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் நடக்கணும், எந்த மலை ஏறணும். நம்ம ஆட்களும் அவனை மனுஷனால நம்ப முடிய மாட்டேப்பாருங்க. அது எப்படி சும்மா கொடுப்பாரு கடவுள்? கொஞ்ச நேரமாவது என் முழங்கால தேய்க்க வேண்டாமா? கண்ணீரை கொஞ்சம் சிந்த வேண்டாமா? ஒரு உபவாசம் கடந்தா கொடுப்பாரு, இப்படி சொல்ல வேண்டாமா? இது எதுவுமே கிடையாது. அப்சல்யூட்லி ஃப்ரீயா கொடுக்குறார். நீங்க இது எதுவுமே பண்ணாம இயேசுவை விசுவாசிப்பதின் மூலம் எல்லா நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. இதாங்க காஸ்பல். சில சொல்றாங்களா சுத்த கிருபை. இதான் சுத்த கிருபை. இவ்வளவு நேரம் கேட்டீங்களா, இதான் என்னது? பியோர் கிரேஸ். கிரேஸ்ன்ட்டு முற்றிலும் கிரியை பத்தி பேசிட்டு இருந்தா அதுக்கு பேர் கிரேஸ் கிடையாது. கிரேஸ்னா என்ன? தேவன் எல்லாவற்றையும் செய்தார் எனக்காக. என் வேலை ஒன்னே ஒன்று, வந்து அனுபவிக்க போகிறேன். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அதெல்லாம் சொல்றார். நீ கட்டாத வீட்டில் குடியிருப்ப, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறு, ஆமென், இதெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தன் குமாரனை கொண்டு அப்படிதான் செஞ்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காரு. நீங்க நல்லா இருக்கிறத தடுக்கக்கூடியதுன்ற ஒண்ணு இல்லவே இல்லை. இதை புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய அனுபவிக்காம இருக்கிறோமே தவிர, தேவன் எல்லா தடையும் என்ன பண்ணிருக்கிறாரு? நீக்கி இருக்கிறார். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தேவன் கிருபையால் தராரே தவிர, நீங்க இப்போ பாருங்களேன், நீ கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? ஒழுங்கா பைபிள் வாசிச்சு ஒழுங்கா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? காலங்காலமா இதான சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப நான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? பைபிளே வாசிக்காதீங்க, ஜெபமே பண்ணாதீங்க, அப்படிதானே சொன்னேன் இவ்வளவு நேரம். யாராவது அப்படி சொன்னீங்க? வேற மாதிரி அதான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். ஆனா நிறைய பேருக்கு அப்படி போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டுனா அது சொல்ல நான். இப்போ நம்ம ஜெபம் பண்றோம், இப்போ நாம பைபிள் வாசிக்கிறோம். எதுக்கு பைபிள் வாசிக்கிறோம்? வாசிச்சா எனக்கு கொடுப்பாரு அதுக்காக படிக்கல. வாசிக்கும் போதுதான் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். புரியுதா புரியலையா? சொத்து பத்திரங்க இது. உங்க பேர்ல ஒருத்தர் உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு. சரி டைம் இல்லை, பிறகு படிக்கும். அப்படி போவீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? உயில முதல்ல போய் 10 ஜெராக்ஸ் எடுப்பீங்க, மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. கரெக்டா படிக்கிற ஆளை கூப்பிட்டு சொல்லுங்க, எங்க இருந்து எங்க வரைக்கும் எனக்கு எல்லாம் டீட்டெயிலா படிப்பீங்க இல்லையா? நிஜமா சொல்றேங்க, இது உயில். தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லல, இந்த பைபிளை பத்தி சொல்லுது. நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல படிச்சீங்கன்னா போட்டிருக்குது, கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் இந்த தேவனுடைய சகல உயிலுக்கு எப்போ உயிர் வரும் தெரியுமா? அந்த உயிரை எழுதினார் பாருங்க, அவர் உயிர் போனதுக்கு அப்புறம். புரியுதா புரியலையா? இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் கிறிஸ்து எப்பொழுது மரித்தாரோ அப்பொழுது இதுக்கெல்லாம் உயிர் வந்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவரது மரணங்கள் இந்த ஆசீர்வாதங்களை என்னுடையதாக மாற்றி இருக்கிறது. ஆமென். இப்போ பைபிள் படிக்கிறது என்ன? இதுல படிக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்படுவதற்காக படிக்கல, என்னென்ன விதத்திலெல்லாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள்வதற்காக நீங்க படிக்கிறீங்க. என்னங்க சொல்றீங்க? புரியுதா புரியலையா? இப்போ பைபிள் படிக்கிறனுடைய பர்பஸே மாறிடுச்சு. இங்க நம்ம சர்ச்சுக்கு வர்ற ஒரு பேரண்ட்ஸை பார்த்து அவங்க பையன் கேட்டிருக்கிறான், முன்னாடிலாம் நீங்க கெஞ்சி கெஞ்சி ஜெபிப்பீங்க, இப்போ என்ன கொஞ்சம் ஜெபிச்சிட்டு இருக்கீங்க? முன்னாடி பாரத்தோட இருப்பீங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமா ஜெபம் பண்றீங்க. அதுதான் கிருபை ஏற்படுத்துகிற வித்தியாசம். ஹல்லேலூயா. பாரத்தை இப்போ ஏன்னா எனக்கு தாரன்னு சொல்ற ஒருத்தட்ட போய் நான் எது கெஞ்சணும்? ப்ளீஸ் கொடுங்கப்பா, கொடுங்க. நான் கெஞ்ச வேண்டியதே கிடையாது. எனக்கு அவருடைய உள்ளம் இப்ப தெரிஞ்சிடுச்சு. சொந்த குமாரனை எனக்காக கொடுத்துட்டாரு, வேற எதுவும் எனக்கு தர மாட்டார், நிச்சயமா தருவார். ஹல்லேலூயா. இவ்வளவு நம்பிக்கையும் வெளிச்சமும் உண்டாயிடுச்சு வாழ்க்கையில. அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, prayer is not a burden, prayer is the privilege. ஜெபம் இப்போ ஒரு பாரமான நேரமா இருக்கிறது இல்ல, ஜெபம் இப்போ ஒரு பரவசமான நேரம். ஆமென். ஏன்னா அவர் கையை முறுக்கி எப்படியாவது வாங்குறதுக்காக நான் ஜெபம் பண்ணல, இப்போ ஆசையா உறவு கொள்றதுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆமென். எனக்காக நீங்க கொடுக்குறீங்க. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ.
அப்போ இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. நீங்க இதை பெற்று எப்படி அனுபவிப்பீங்க? சிம்பிள். அதை நம்புங்கள், தேங்க் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்களையும் பாருங்க, சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இதை நான் நம்புகிறேன், நன்றி. எல்லாம் சொல்லுங்க, நம்புகிறேன், நன்றி. அவ்வளவுதான், பிரசங்கம் முடிஞ்சிச்சுங்க. வேற என்னங்க பேச இவ்வளவுதாங்க. தேங்க் காட், இப்படி சொல்லியிருக்கிறீங்க, தேங்க்யூ. நான் நம்புகிறேன், இது எனக்கென்று நான் எடுத்துக்கொள்கிறேன், தேங்க்யூ. அவ்வளவுதான். நம்ம ஆட்கள் இது எப்படி இது ஏதாவது பேசணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக என்னத்தலாமோ வாரம் வாரம் பேசிகிட்டே இருக்கிறோம். நான் வாரம் வாரம் வந்தீங்கன்னா இதுதான் பேசுவேன், வேற ஆஸ்பெக்டில் பேசுவேன், வேற ஆஸ்பெக்டில் பேசுவேன். ஆனால் இதுதான் ட்ரூத்து. இது உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கணும். இது உள்ளே போக போக வேற விதத்தில் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். ஆனால் விஷயம் என்னன்னா, தேவனே இதை நான் நம்புகிறேன், உமக்கு நன்றி. இப்படியே நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், பெற்று அனுபவிக்க முடியும். இப்போ ஜெபத்துக்கான நோக்கம் மாறுகிறது, வேத வாசிப்புக்கான நோக்கம் மாறுது. இந்த எக்ஸாம் டைமில் பிள்ளைங்களாம் ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க பைபிள், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சொல்லிட்டாங்க இல்லை படிச்சிரு, அப்புறம் எக்ஸாம். ஏன்னா ஏசுநாதர் மார்க் போட போகிறாரு. நம்ம பைபிள் ஒழுங்காக படித்தாதான் அவர் என்ன பண்ணுவார், டீச்சர் வீட்டில் சண்டை இல்லாமல் பார்த்து உனக்கு நல்ல மார்க்கை போடுவதற்கு என்ன பண்ணுவார், கிருபை செய்வார் அப்படின்ட்டு. அப்போ அதுக்காகவே ஏதாவது படிச்சிருவோம். ஆண்டவரே நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், ரிஜிஸ்டரில் நோட் பண்ணிக்கோங்க. ஆலயம் செல்வது, காணிக்கை, இப்போ எல்லாமே அப்படி தான் ஆயிடுச்சு, எல்லாமே அப்படிதான் ஆயிடுச்சு. சரி, இப்போ உங்களுக்கு நான் இப்போ இந்த 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 கிருபைக்கு கீழே கிரியை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லையா அப்படின்னா, பெற்றுக்கொள்வதற்காக எந்த கிரியையுமே செய்ய வேண்டியதே இல்லை. ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்வதின் மூலம் சில கிரியைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பெற்றுக்கொள்வதற்காக கிரியை அல்ல, பெற்றுக்கொண்டதால் நான் கிரியை செய்கிறேன். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. எதுக்கு அடுத்த வசனம் கேட்குறீங்களா? எபேசியர் 2:10. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. ஏனெனில் நற்கிரியைகள் செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். சரி, நல்லா கவனிங்க. நற்கிரியைகளை செய்யும்படி நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா? எது செய்யும்படி? ஆனா ரட்சிப்பு எப்படி கிடைச்சிச்சு? யார் செஞ்ச கிரியை? இப்ப இயேசு செய்த கிரியையினால உங்களுக்கு இலவசமா கிடைச்சிச்சு. நீங்க தேவனுடைய பிள்ளையா மாறிட்டீங்க. பிள்ளையாகிறதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? ஒண்ணுமே பண்ணல, நம்பினீங்க, ஆயிட்டீங்க. இப்போ இப்படி கிருபையினால நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சும்மா இருக்கிறது இல்ல, சிலர் கிருபைனாலே சோம்பேறியா இருக்கிறதுன்னு நினைச்சிடறாங்க. கிருபை உங்களை சோம்பேறி ஆக்காது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா உங்களை மாற்றும். கிருபை உங்களை ஏதோ ஒரு உதவாக்கறையா, சில சொல்லுவாங்க இல்லையா, கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு செஞ்சு அப்படிங்கிற எண்ணம் உங்களை வீட்டில் படுத்து தூங்க வைக்கணும். உங்களுக்கு அந்த வசனம் புரியவே இல்லைன்னு அர்த்தம். சில எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன், முடிந்தது அப்படின்னு ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ எல்லாரும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, நாளிலேருந்து வேலைக்கு போக வேண்டாமா? அப்படிப்பட்ட எண்ணத்தை உங்களுக்கு தருதுன்னா அதுக்கு பேர் கிருபை கிடையாது. கிருபை என்ன பண்ணுன்னா, ஐ எம் ஆல்ரெடி பிளஸ்ட், இனிமே என் பிஸ்னஸை வச்சோம்னா தொடங்கும், அப்படி போய் வைப்பீங்க. அதான் கிரேஸ் கொடுக்குற எண்ணம். கிருபை உங்களை வேலைக்கே போகாமல் கத்தரி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருங்க, தூங்குவோம் பார்வையை போட்டு, அப்போ உங்களுக்கு கிருபை புரியவே இல்லை. எப்படி கிருபை உங்களை பாவம் செய்ய வைப்பதில்லையோ, பாவத்திலேருந்து விடுதலை அது தருதோ, அதுபோல கிருபை உங்களை செயலற்ற சோம்பேறித்தனமான வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த அடித்தளம் புரிந்த பிறகு அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரணும். ஏன்னா நம்ம ஆட்கள் ரெண்டையும் போட்டு குழப்பியிருக்காங்க. ரட்சிப்புக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்புக்காக கிரியை செய்ய வேண்டியதில்லை, ரட்சிப்புக்காக எல்லா கிரியையும் அவர் செஞ்சுட்டாரு. இப்போ விசுவாசித்து பெற்று அனுபவிக்க வேண்டியதுதான். ஆமென். இப்போ இதுக்கு ஒரு வசனம் இருக்குது, அது ரொம்ப எல்லாராலையுமே அது அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வசனம் உங்களுக்கு மனசில் ஞாபகம் வருதான்னு தெரியல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் 2.
பிலிப்பியர் 2 எடுத்துக்கோங்க, 12:13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, இதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. இது நிறைய கிறிஸ்தவங்க இந்த வார்த்தையில இருக்கிறாங்க. என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். புரியுதா புரியலையாங்க? யாருக்கோ சொல்றான்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. இப்படி யோசிடுறாங்க. இவங்க என்ன நினைச்சிடறாங்கன்னா, இந்த வசனம் என்ன போட்டிருக்குது? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. அதனால நம்ம ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? பிரயாசப்பட வேண்டியது இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் முதல்ல. ரட்சிப்புனா என்னன்னு சொன்னேன். வெறும் பாவம் மன்னிக்கப்படுறது கிடையாது. ரட்சிப்புனா என்னது? எல்லா நன்மையும் அடங்கி இருக்கிற ஒரு விஷயம் தான் என்னது? ரட்சிப்பு. இப்ப பாருங்க, உங்களுக்கு புரிய சொல்றேன். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு இந்த வசனம் ஒரே ஒரு ரீதியில தான் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, பாவத்துல யாராவது இருந்தாங்கன்னா, பிரதர் இப்படிலாம் இருக்காதீங்க, என்ன ஆயிடுங்க, பரிசுத்தமா மாறிடுங்க, அப்பதான் உங்க ரட்சிப்பு என்ன பண்ணுது? நிறைவேறுது அப்படின்ட்டு. ஆனா இப்போ இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரட்சிப்புக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க எல்லாத்தையும் இன்னும் பெற்று என்ன பண்ணல? அனுபவிக்கல. இப்ப பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க ஆனா இன்னும் சுகம் பெறவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்லாம் இப்ப என்ன அர்த்தம்? இந்த ரட்சிப்புக்குள்ள இன்னும் நிறைய இருக்குதுப்பா, நீ என்ன பண்ணு, இந்த சுகத்தையும் நீ என்ன பண்ண ஆரம்பி, பெற்றுக்கொள். அதான் அர்த்தம். இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுது. இப்ப ரட்சிக்கப்பட்டீங்க, சுகப்படுத்திட்டீங்க, ஆனா இன்னும் வாழ்க்கையில செழிக்கல. அப்ப பிரயாசப்படுறதுதான் என்ன அர்த்தம்? இன்னும் நீ சுகம் மட்டும் பெற்றிருக்கிற, ஆனா இன்னும் செழிக்கல உன் வாழ்க்கையில. இப்போ ரட்சிப்பு நிறைவேற, அந்த ரட்சிப்புக்குள்ள நிறைய இருக்குது, ஆனா எல்லாமே உன் வாழ்க்கையில நீ இன்னும் நிறைவேறல, எல்லாத்தையும் பார்க்கல. அதெல்லாம் முழுசா நீ பார்க்கணுங்கிறதான் அந்த வசனத்தின் அர்த்தமா இருக்கிறது. ஆமென். எல்லாம் பக்கத்துல சொல்லுங்க, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ரட்சிப்புக்குள்ள எல்லாம் இருக்கு, நீ கொஞ்சம் தான் அனுபவிச்சிருக்க, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அனுபவி. அதை குறித்து ஜாக்கிரதையா இரு. என்னமோ நினைச்சிட்டு உட்கார்ந்துடாத. அதை குறித்து ரொம்ப கவனமா இருந்து எல்லாத்தையும் நீ பெற்று என்ன பண்ண மாதிரி அனுபவிக்க ஆரம்பி. ஆனா இந்த வசனத்தை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டும் அப்படின்ட்டாங்க. இங்கிலீஷ்ல அது ரொம்ப நல்லா இருக்குது. இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா யாராவது? அந்த வசனம் படிங்க பார்க்கலாம் சிஸ்டர். ஒர்க், அது படிங்க. ஒர்க் அவுட். ஓகே, ஒர்க் அவுட். எல்லாம் சொல்லுங்க, ஒர்க் அவுட். இது மட்டும் நம்ம படி. ஒர்க் ஃபாரா ஒர்க் அவுட்டா சிஸ்டர்? புரியுதா? அந்த ரெண்டு வார்த்தைக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஒர்க் ஃபார்னா என்ன அர்த்தம்? அதுக்காக வேலை செய்யுது. ஒர்க் அவுட்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து அதுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்காக என்ன பண்றது? பிரயாசப்படுறது. ஒர்க் ஃபார் கிடையாது, ஒர்க் அவுட். எல்லாம் சொல்லுங்க, ஒர்க் அவுட். ஒர்க் ஃபார் கிடையாதுங்க, ஃபார் கிடையாது, அவுட்னு போட்டிருக்குது. நம்ம என்ன பண்றோம்னா ஃபார்னு ஆக்கிட்டாங்க எல்லாத்தையுமே. அதுக்காக ரட்சிப்புக்கு நிறைவேறதுக்கு நான் எதுல என்ன பண்றேன் அப்படி ஆயிட்டேன். ஒர்க் அவுட் தான், ஒர்க் ஃபார் கிடையாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். சரி, எதுக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. அது என்ன ஒர்க்கு? ஏனெனில். இப்ப ஏனெனில்னாலே உங்களுக்கு தெரியும்ல பைபிள்ல, அதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை இப்போ கனெக்ட் பண்ணி தான் இந்த வசனம் என்ன பண்ணுது, பேசுது. ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? அந்த மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா வாங்க, ஆல்டர் கால் கொடுக்குறேன். இப்பவுமே இயேசுவை நீங்க ஆண்டவரை என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம். யாராவது இருக்கீங்களா? எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களா? அந்த மாதிரி சந்தேகம்லாம் யாரும் கிடையாது. ஓகே, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா இயேசு உங்களுக்காக செஞ்சதை நீங்க என்ன பண்ணீங்க, நம்புனீங்க. யூ ஆர் born again. நீங்க மறுபடியும் என்ன பண்ணிட்டீங்க, பிறந்துட்டீங்க. சரி, இப்போ மறுபடியும் பிறந்த உங்களுக்குள்ள தேவன் ஒர்க் பண்றார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்குள்ளே கிரியை செய்கிறார். என்ன வேலை செய்கிறார் பாருங்க. ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி, எல்லாம் சொல்லுங்க, விருப்பத்தையும் செய்கையையும் என்ன பண்றாரு, உண்டாக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க, விருப்பம் செய்கை.
இப்போ இந்த தேவனுடைய இந்த கிரியையினால அவர் செஞ்ச செயலை நீங்க நம்பி ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள தேவன் இப்போ ஒர்க் பண்றார். ரட்சிப்பு தேவன் உங்களுக்காக பண்ண ஒர்க்கு, அதை நீங்க நம்புனீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. தேவன் இப்பவும் ஒரு ஒர்க் பண்றார். எல்லாம் சொல்லுங்க, அவர் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், உங்களுக்குள்ள வேலை செய்கிறார். பக்கத்துல பா சொல்லுங்க, தேவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணுமே ஒரு ஃபீலிங்குமே இல்லை பிரதர், முடியெல்லாம் நட்டுக்கவே மாட்டுக்க. நிறைய பேர் இப்படி ஃபீலிங்ஸில் தேடிட்டு இருக்காங்க. நான் இந்த நாளை சனிக்கிழமை கான்ஃபரன்ஸில் பேச போகிறேன். ஸ்பிரிட் வேர்ல்டு எப்படி இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதெல்லாம் சொல்ல போகிறேன் நான் சனிக்கிழமை கான்ஃபரன்ஸில். நல்லா கவனிங்க, நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டுக்கு. தேவன் எப்படி உங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுறாரு, அதிலே போட்டுருக்கு பாருங்க, விருப்பங்களையும் செய்கையையும். எல்லாம் சொல்லுங்க, விருப்பம் செய்கை. இந்த வசனத்தை நான் ரொம்ப ரொம்ப அதிகமான முறை உபயோகப்படுத்தியிருக்கேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், விருப்பத்தையும் செய்கையையும். ஏன்னா தேவன் வந்து நிறைய விதத்தில் நான் ஆண்டவருடைய சத்தத்தை இந்த விதத்தில் தான் நான் கேட்கிறேன். எந்த விதம் அப்படின்னா, ஆண்டவருடைய மொழி நிறைய இருக்குது. அதில் ஒரு மொழி டிசையர், ட்ரீம்ஸ். ட்ரீம் இஸ் a God's language. Desire is a God's language. இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருக்கிறார். இங்க இருக்கிற எல்லார்கிட்டையுமே ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒருவேளை என்கிட்ட ஆண்டவர் தான் பேசினார்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருக்கிறார். எப்படி தெரியுமா? சில குட் தாட்ஸ், சில நல்ல விருப்பம் உங்க மனசுல வந்துச்சு பாருங்க, அது தேவனிடத்திலிருந்து வந்த சத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னையில இருந்து ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. அதான் அந்த வசனம் சொல்லுது, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி என்ன பண்றாரு, விருப்பத்தை கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் விருப்பங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. God is a dream giver. Amen. தேவன் வந்து கனவுகளையும் விருப்பத்தையும் தருகிற தேவன். ஹல்லேலூயா. யோசேப்பு கூட எப்படி பேசினாரு? அவனுக்கு ட்ரீம் கொடுத்தார், அவனுக்கு கனவு கொடுத்தார். நம்ம ஆண்டவர் வந்து விருப்பத்தை எடுக்கிற ஆண்டவர்னு பைபிள்ல போடல, விருப்பத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் எங்கேயோ போயிடுச்சு. ஆசையே அழிவுக்கு காரணம். ஏசுநாதரா சொன்னார். அத ஆசை அழிவுக்காரன்னு சொன்னது யாருங்க? புத்தர். அது சர்ச்சில் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? புத்தர் சபையாது. பைபிள்ல என்ன போட்டிருக்குதுன்னு கவனிங்க. விருப்பத்தை யாரு கொடுக்குறா? தேவனே கொடுக்கிறாரு. சரியான விருப்பங்கள், நல்ல விருப்பங்கள் யார்கிட்ட இருந்து வருது? தேவனிடத்துல இருந்து வருது. ஒரு பையன் வந்து ஒரு பாஸ்டர்ட்ட வந்து சொல்லியிருக்கான், எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, என்னடா பெருமை உனக்கு, நீ கம்பவுண்டர் ஆகக்கூடாதா? உனக்கு ரொம்ப பெருமை, அதான் நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற. நமக்குலாம் தாழ்மை முக்கியம், கம்பவுண்டர் ஆகி. ஏன்னா நமக்கு வந்து பெரிய விருப்பம்னாலே நம்ம என்ன நினைச்சிடறோம், பெருமை. ஆண்டவர் எப்பவுமே பேசினார்னா உங்க லெவலை மீறின விஷயத்தை தான் அவர் உங்ககிட்ட பேசுவார். உனக்கு 10 ரூபாய் இந்த நாளிலே நான் தரலாம் என்று இருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவரே பேசிருக்க மாட்டார். இது உங்க பக்கத்து வீட்டுக்காரன் யாரோ பேசின எண்ணம், இந்த 10 ரூபாய் எண்ணம்லாம். திடீர்னு பெரிய எண்ணம் வரும். உங்க லிமிட், உங்க வரம்பு, நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாடு, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய படிப்பு, இது எல்லாத்துக்கும் மேல ஒரு உன்னதமான ஆசை உங்களுக்குள்ள வரும் பாருங்க. அது தேவனுடைய சத்தமா இருக்கிறது, அது தேவன் இருந்த வந்த விருப்பமா அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விருப்பத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஊழியம் செய்றவங்க இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, யாரெல்லாமோ உட்காந்துட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு தான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் உள்ளத்தில் தேவன் பேசுகிறாரு. அது எப்படி பேசுகிறாருன்னா விருப்பங்கள் மூலமாக பேசுகிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு நோட் எழுத ஆரம்பித்தேன். அது நோட்டுக்கு பேர் ஐடியா நோட். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சது 100 ஐடியாவாவது வருது. உங்களுக்கு தான் சொல்கிறேன், யாருக்கோ சொல்ல. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு எத்தனை ஐடியா வருது. ஆனால் நம்ம அதை நிறைய நேரம் கான்சியஸாகவே உட்காந்து யோசிச்சதில்லை. அதாவது அந்த உணர்வு நிலையிலே நம்ம இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய நேரம் அந்த ஐடியா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே என்ன பண்ணிகிட்டே இருப்போம், நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ்காரெல்லாம் சிலது பண்ணியிருப்பான், இந்த காய்கறி மார்க்கெட் இதெல்லாம் எனக்கு எப்போவுமே வந்துச்சு, ஏன் நீங்கள் பண்ணலை, எல்லாத்தையும் பற்றி சொல்லுவாங்க பாருங்க. இது எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எனக்கு வந்துச்சு பிரதர், அப்போவுமே எனக்கு இது தோணுச்சு, அப்போவுமே ஏன் நீங்கள் பண்ணல. எல்லாருக்குமே வந்து என்னன்னா இந்த நிறைய ஐடியாஸ் வருது, விருப்பம் வருது. நாம் என்ன பண்ணுறோம், அதை களைச்சி விட்டுருதோம்.
அதை வந்து நெக்லெக்ட் பண்ணி விட்டுருதோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்கு என்ன தர்றாரு? விருப்பத்தை தர்றாரு. இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கிருபை சபைன்னு சொன்னால் அவங்க வந்து சோம்பேறி சபை கிடையாது. யாரும் சாதித்திராததை சாதிக்கிறவர்கள் தான் கிருபையை புரிந்து கொண்டவர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இயேசு கூட இருந்த ஆளு செஞ்சதை விட அவர் கூட மாம்சமா இந்த உலகத்துல அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணாத பவுல் சாதிச்சு முடிச்சார். புதிய ஏற்பாட்டுல பாதி புத்தகத்தை அவர் தான் எழுதினார். அவரை போல சுவிசேஷத்தை யாரும் அறிவிச்சது கிடையாது. அவர் சொல்றாரு, உங்க எல்லாரிலும், யாரு? எல்லா அப்போஸ்தலர்கள், எல்லா ஊழியக்காரங்க எல்லாரையும் வச்சு சொல்றாரு, உங்க எல்லாரை விட நான் அதிகமா செஞ்சேன், பிரயாசப்பட்டேன், எல்லாம் பண்ணேன். ஆனா நான் அல்ல, தேவனுடைய கிருபையே. அப்போ கிருபை உள்ள வரும் பொழுது ஒரு குட் ஒர்க் செய்வதற்கான பலனை அது உங்களுக்கு கொண்டு வருகிறது. That's the grace of God. ஹல்லேலூயா. அப்போ கிருபை வந்து உங்களை சோம்பேறியாக்காது. கிருபை வந்து உங்களுக்குள்ள ஒரு டிவைன் எனர்ஜியை, ஒரு டிவைன் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாத்தையும் செய்யும்படியா உங்களுக்குள்ள ஒரு தூண்டுகோலை தர்றதுக்கு பேர் தான் கிருபையா இருக்கிறது. ஒரு சாதாரண ஆளா இருப்பீங்க, ஆனா தேவனுடைய கிருபை உங்க வாழ்க்கையில வந்து கிரியை செய்யும் போது பெருசு பெருசா ட்ரீம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரொம்ப பெரிய யோசனைகள், பெரிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சுட்டே இருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்கிறேனோ இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஜவஹர்லாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ரோட்டில் பேசணும், எங்கே பார்த்தாலும் இப்படி சொல்கிறாங்களே, நம்ம இதுக்காகவே ஒரு போதிக்கிற ஒரு இடத்த உருவாக்கணும் அப்படின்னு அன்றைக்கி பேசுனது தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த விருப்பம் ஆண்டவர்கிட்ட வந்துச்சு. சரி, நான் ஒன்று பண்ணுறேன், நீ உங்களுக்கு வர்ற எந்த விருப்பத்தையும் ஒருபோதும் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு நோட் உங்களுக்குன்னு வைங்க, ஐடியா நோட்ஸ்ன்னு வைங்க. உங்களுக்கு இது உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு வந்த விருப்பத்திலே பெரிய விருப்பம் எது? இது வரைக்கும் வந்ததுலேயே ஹையஸ்ட் டிசையர், ஹையஸ்ட் ஆன ஒரு தாட்ஸாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், அது என்னன்னு யோசித்து பாருங்க. அது தேவன்கிட்ட இருந்தால் வந்திருக்கு. ஹல்லேலூயா. God is a dream giver. அவர் வந்து விருப்பத்தை கொடுக்குறார், உங்களுக்குள்ள தரார். நாம் என்ன பண்ணிடுறோன்னா, கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொன்னார்ல, பராக்கிரமசாலியே மீதியானியரை நீ தான் ரட்சிப்ப அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, அந்த மீதியானியருக்கு பயந்து அவன் குடும்பத்தை காப்பாற்ற, என் குடும்பத்தை காப்பாற்றுறதே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதில் மீதியானியரெல்லாம் ரட்சித்து என்ன சண்டை கிண்டெல்லாம் போட சொல்லிடு, அதுக்கு என் குடும்பம் சின்ன குடும்பம். ஆண்டவர்கிட்ட சொன்ன பாருங்கன்னா அவருக்கு தெரியாது இவனுடைய பயோடேட்டாலாம், இவன் என்ன படிப்பு இதெல்லாம். ஆண்டவர்கிட்ட போய் பேசுகிறான், ஆண்டவரே எல்லா கோத்திரத்திலும் நாங்கள் யார் ரொம்ப சின்ன கோத்திரம், எங்களை பற்றி நான் சின்ன குடும்பம், எங்களை பற்றி உங்களுமே தெரியாதா, ஆள் தெரியாமல் வந்துட்டேரா அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது அப்படி தான் இருக்கும். உங்கள் தகுதி தராததற்கு மீறினதாக தான் இருக்கும். அதுதான் தேவனுடைய எண்ணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன சில ட்ரீம், சில விருப்பங்கள்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு 23 வயசு இருக்கும், புத்தகம் எழுதணும்னு ஆசை வந்துச்சு. நீ எழுத்தாளரா? கல்வியே ஒழுங்கா படிக்காத ஆளு, இப்படி எவ்வளவோ தடை இருந்துச்சு. ஆனால் அந்த விருப்பங்களை நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அதுக்கு அடுத்த வசனம் தான் எனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுச்சு. தேவன் வந்து விருப்பத்தை மட்டும் கொடுக்கல, விருப்பத்தையும் செய்கையும் அவர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க இதை செய்யறதுக்கு எனக்கு ஆற்றலே இல்லைன்ட்டு, அது ஒரு பொய். பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் வருதுனாலே அதை செய்வதற்கான ஆற்றல் இருக்கிறதுனால தான் அந்த விருப்பமே வந்திருக்குது. உங்களுக்கு சில விருப்பம் வந்துட்டு இருக்கு பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க இது அதை செய்யறதுக்கான ஏதோ ஒரு அனாயிண்டிங், ஒரு பலன் உள்ள இருக்கிறதுனால தாங்க அந்த டிசைரே வந்திருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஆசை என்பது ஆற்றலின் வெளிப்பாடு. எல்லாம் சொல்லுங்க, ஆசை என்பது ஆற்றலின் வெளிப்பாடு. ஆற்றல் இருப்பதினாலே தான் ஆசை வந்தது, ஆசை இருப்பதினால் ஆற்றலும் இருக்கிறது. புரிஞ்சிச்சா புரியலையா? எல்லாம் சொல்லுங்க, ஆசை இருக்கிறதுனால ஆற்றலும் இருக்கு, ஆற்றல் இருக்கிறதுனால ஆசை வந்துச்சு. இது ரெண்டுமே பிரிக்க முடியாது, ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது. அதனால தான் என்ன சொல்லியிருக்குன்னா, விருப்பத்தையும் செய்கையையும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு வந்த விருப்பங்களை சில நேரம் என்ன பண்ணிடுவாங்க, யாராவது மட்டம் தட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் செழிப்படாது, இந்த உபதேசத்தெல்லாம் இங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்த காரியத்தெல்லாம் இங்கு செய்ய முடியாது, ஏதாவது சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, முதல்ல எழுதுங்க. எல்லாம் சொல்லுங்க, உங்கள் விருப்பங்களை எழுதுங்கள், ஒரு நோட் வைங்க. உங்களுக்கு தினம் தினம் ஆண்டவரோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண நல்லா கவனிங்க. கனவுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
எப்படி ஒரு உறவினால் ஒரு குழந்தை பிறக்கிறதோ அது போல தேவனோடு நீங்கள் வாழ 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 உங்களுக்குள்ளே சில கனவுகள் விருப்பங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். அது ஒரு விதமான பிறப்பித்தல் தான். நீங்கள் தேவனோடு நடப்பதின் மூலம் சில காரியங்களை பிறப்பிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த உறவுனால உங்களுக்கு சில ட்ரீம்ஸ் உங்களுக்கு வருது. அதெல்லாம் எழுதுங்க. அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற வார்த்தை. அதெல்லாம் எழுதிட்டு முதல்ல எழுதுங்க. அது கஷ்டமா ஈஸியா? செய்யலாமா செய்ய முடியாதா? தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, உன் தரிசனத்தை எழுது, அது கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி அதை தீர்க்கமாக பலகையிலே வரைந்து வை. ரைட் இட் யுவர் விஷன். எல்லாம் சொல்லுங்க, ரைட் இட் யுவர் விஷன். பக்கத்துல சொல்லுங்க, ரைட் இட் யுவர் விஷன். நிறைய பேருக்கு விஷனே வரல. ஆனா நான் சொல்றேன், இந்த வேர்ட் கேட்க கேட்க நீங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் கனவு வரும். உங்களுடைய பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? காசு இல்லாததான், யாரும் உதவாததான். உங்க பிரச்சனை அதுவே கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், உங்க தேவை என்னன்னே உங்களுக்கு தெரியல. வேதவசனம் சொல்லுகிறது, ஏன் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்? தரிசனம் இல்லாததினாலே. ஜனங்க ஏன் சீர்கெட்டு போறாங்க? வித்தவுட் விஷன். ஜனங்க ஏன் பாழாகிறாங்க? ஏன்னா தரிசனம் இல்லை, கனவுகள் இல்லை, மேலான கனவுகள் எதுவுமே இல்லை. ஏன் கீழான வாழ்க்கை? ஏன்னா மேலான கனவு இல்லை. உங்களுக்கு ஒரு மேலான கனவு, ஒரு ஹையஸ்ட் தாட், ஒரு டிசைர் உங்களுக்குள்ள வரும்போது நான் சொல்றேன், நீங்க ஒரு மட்ட ரகமான வாழ்க்கை வாழ மாட்டீங்க, நீங்க மேலா வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. ஹல்லேலூயா. ஒன்னும் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், வெறும் கனவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? சிலர் இப்படி யோசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, where there is vision there will be a provision. கனவு ஒன்று உங்களுக்கு வருமானால் அதை செய்வதற்கான சகல காரியமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உங்க வேலை ஒண்ணு என்னன்னா, தேவன் தருகிற அந்த கனவை நீங்கள் காண வேண்டும். அதான் உங்களுடைய வேலை. எல்லாம் சொல்லுங்க, தரிசனம் இருந்தால் தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். where there is vision there will be a provision. ஆனா நம்ம ப்ரொவிஷனை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம், ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இல்ல, ஒரு நல்ல விஷன் உங்களுக்கு வரும்போது, தேவனிடத்திலிருந்து வர்ற அந்த கனவுகளை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டால் அதை நிறைவேற்றுவதற்கான ஆளு, பணம், இடம், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். நான் ஊழியத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, உங்க பிசினஸுக்கும் அதான். ஹல்லேலூயா. சிலர் ஏதோ பிரதர் நீங்க ஊழியம் பிசினஸ் எல்லாம் தனியாவே கிடையாதுங்க, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் சேமா தான் வேலை செய்யுது. படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், பிசினஸ் பண்ற யாரா வேணாலும் இருக்கலாம். Think big, dream big. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெருசா யோசிங்க. ஏன்னா உங்க தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. பெருசா யோசிக்காத ஒரு ஆளு பெருசா செய்ய முடியாது. எப்படி சொல்றேன்னா, ஆண்டவர்ட்ட தான் கத்துக்கிட்டேன் நான். ஆண்டவர் பத்தி இப்படி பைபிள்ல போட்டிருக்குது, யோசனையில் பெரியவரும் எது இப்படி சொல்லி பாருங்க, யோசனையில். அடுத்தது ஏன் பெரிய யோசனை இருக்கிறதுனால பெரிய செயல் வருது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, யோசனையில் பெரியவராகுங்கள். அடுத்த ஸ்டெப்ஸ் நடத்துறோம். நீங்க பெருசா திங்க் பண்ணும்போது உங்க ஆக்ஷன், உங்க நடவடிக்கை எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் அப்படி போறதில்லை, ஆனா தேவன் அதை கொடுக்குறாரு. ரட்சிப்பு இப்படி கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ள தேவன் நிறைய காரியங்களை அவர் செய்யறதுக்கு ஆயத்தமாயிடுறார். இப்போ அவர் உங்களுக்குள்ள ஒர்க் பண்றார், உங்களுக்குள்ள ஒரு வேலை செய்கிறார். உங்களுடைய தரித்திரத்தை மாற்ற, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற, உங்கள் சமுதாயத்தின் காரியங்களை மாற்ற, உங்களை சுற்றிலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த தேவனே உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்குள்ள அவர் இருந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் பவுல் சொல்றார், நீங்கள் அதை அறியீர்களா அப்படின்னு கேட்கிறார். இதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா காலையில எழும்புறது ஆசையா இருக்கும். ஏன் சிலரால காலையில் எழும்ப முடியல? எதுக்கு எந்திக்கணும்? எதுக்கு எந்திக்கணும்? ஏன்னா ஒரு காரணமும் கிடையாது, ஒரு காரணமும் கிடையாது. ஆனா ஒரு காரணம் இருக்குன்னா நீங்க எழும்புவீங்க. காலையில எழும்ப முடிய மாட்டேங்குது பிரதர். காலையில எழும்பி இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இத்தனை மணிக்குள்ள 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? நைட்டே போய் அங்க உட்காந்துக்கிடுவோம்ல. காலைல எதுக்கு எழும்பி போய்கிட்டு, ராத்திரியே அங்கேயே போய் பட்டறைய போட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு. அப்போ நம்ம ஏன் எழும்புறது இல்லை அப்படின்னா, நமக்கு ஒரு விஷன்ஸே இல்லை. முடியாததுனால கிடையாது. பக்கத்துல போய் சொல்லுங்க, உங்களால முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஆல் திங் பாசிபிள்.
ஆனா நமக்கு அந்த அளவுக்கு ட்ரீம் இல்லை, அந்த அளவுக்கு பெரிய கனவுகள் கிடையாது, அந்த அளவுக்கு பெருசா நம்முடைய எண்ணங்கள் விரிவடையலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை உங்களுக்குள்ளாக அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வர்ற ஆசைகள், கனவுகள், ட்ரீமை சாதாரணமா நினைக்காதீங்க. சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் உங்களோட பேசுவார். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா 300 இடங்களுக்கு மேல இந்த சொப்பனங்களை பற்றி வேதவசனம் பேசுகிறது. சிலர் அதெல்லாம் அது என்ன சொப்பனங்க, நமக்கு வர்ற சொப்பனமே தப்பு தப்பா தான் வருது. எருவ மாட்டி என்னை விரட்டிக்கிட்டே வருது, பாம்பு கொத்த வந்துச்சு பிரதர், டபார்னு சபைக்குள்ள போயிட்டு பாம்பு ஓடி போயிட்டு. இந்த தரிசனத்துக்கு என்ன அர்த்தம் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. பாம்பு கொத்துவது, எரும மாட்டு விரட்டுறது, இதெல்லாம் கிடையாது. ஸோ சில மேலான விஷயத்தை அவர் உங்ககிட்ட பேச விரும்புறாரு. அப்படியே மேலான ஒரு ஆசை வருது பாருங்க. நீங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய செல்வந்தராக இருக்கிறது போல ஒரு ட்ரீம் வந்தால் நான் என்ன யோசிப்போம், அதை பற்றிலாம் பேசவே மாட்டோம், அதை பற்றி நம்ம டிஸ்கஸே என்ன பண்ணுறது இல்லை, பண்ணுறதே கிடையாது. அது என்னமோ தெரில, ஏதோ நைட்டு பணக்காரன் படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு, ட்ரீம் ஏதோ வந்துடுச்சு போல அப்படின்னு நினச்சி விட்டுருவோம் நம்ம. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு அவேக்னிங்குள்ள நீங்க வரணும், ஒரு பெரிய விழிப்புணர்வு உங்களுக்குள்ள வரணும். தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், அதை நீங்கள் அறியீர்களா? சில மேலான விருப்பங்களை அவர் உங்களுக்குள்ளாக போட்டு கொண்டிருக்கிறார், சில ஆசைகளை போட்டு கொண்டிருக்கிறார். அது உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது, பபிள் ஆயிட்டே இருக்குது. அந்த விருப்பம் மட்டும் அவர் வைக்காம அது கூட சேர்த்து அதை செய்வதற்கான பலனையும் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, விருப்பத்தையும் செய்கையையும். இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமையோடு அதை கம்பேர் பண்ணாதீங்க. ஆண்டவர் எப்பவுமே பெரிய கனவுகளை பற்றி பேசுகிறார். ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த நட்சத்திரத்தை என்ன அப்படின்னு சொல்றாரு. என்ன முடியாது, இந்த மணல்லாம் என்னவே முடியாது, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அவன் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு குழந்தை கொடுங்க சுவாமி அப்படின்னு கேட்டான். ஒரு குழந்தை கொடுங்க, அவ்வளோதான் அவனுடைய ட்ரீம். அவனுடைய ட்ரீமை ஆண்டவர் வந்து அப்படியே லார்ஜ் பண்றாரு, அதை வந்து பெருசாக்குறாரு. ஒரு பிள்ளை இல்ல, உன் பிள்ளை, உன் சந்ததி எப்படி இருக்கும்னா நட்சத்திரம் இருக்கும். நீ உன் லெவலுக்கு கேட்டுட்ட, நான் என் லெவலுக்கு தான் செய்ய முடியும், இதை விட கம்மியா எனக்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அளவுக்கு கேட்குறோம், அவர் அளவுக்கு செய்ய விரும்புகிறார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரணமான லைஃப் கிடையாதுங்க. அது வந்து ஏதோ சும்மா ஏதோ சர்ச்சுக்கு போன சோத்திரம் அல்லேலூயா, வருகைக்கு எப்படியாவது ஆயத்தப்பட்டு கர்த்தரை எடுத்துக்கணும் இல்லையா, அதனால நான் முடிந்தவரை சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறேன், செபித்துக்கோங்க பிரதர், பாரமா இருக்கு பிரதர். இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் மாறணும். முதல்ல நிறைய இடத்துல இந்த லாங்குவேஜ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மத லாங்குவேஜ் பாருங்க, இதை பார்த்தாலே ஓடி போயிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி பேசுற ஆளு எந்த ஆத்மாவையும் ஆதாயப்படுத்திருக்காரு, ஏன்னா அந்த ஆத்மாவே கேள்வியில தான் இருக்கு, அதை பேசுற ஆத்மா. நீங்க பேசும்போது ஒரு ஹோப் இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு ஜீவன் இருக்கணும். நல்லா இருக்குங்க, கொஞ்ச நேரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி ஆகணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படி எழுமணும், ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி எழுமணும். நீங்க நின்னீங்கன்னா இந்த என்னமோ தெரிலங்க, நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குங்க, கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு கேட்கணும். இப்போ என்ன அவனு வேற வழி இல்லை, பைப்புல வேற கையில வச்சிருக்கீங்க, ஷோ இது வேறயா, ஏசுநாதரை கவச்சு, ஏசுநாதருக்காக உங்களை விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சம்பாதிச்ச நல்ல பேர் இன்னைக்கு உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும். இது கிடையாது. இது போல அவரை போல ஒரு தேவனும் இல்ல, அவர் தம் ஜனங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கை போல ஒரு வாழ்க்கையும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, அவருக்கு ஒப்பானவன் யாருன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய மக்களை பார்த்து சொல்லுது, இஸ்ரவேலே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. உனக்கு நிகரானவன் யார்? நமக்கு பாட்டு தெரியும், உமக்கு ஒப்பானவர் யார். பைபிள் அந்த பாட்டுல மட்டும் இல்ல, இன்னொரு பாட்டு இருக்குது, உனக்கொப்பானவன் யார். பக்கத்துல பாடுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த பாட்டு நம்ம யாருமே பாடினதே கிடையாது. நம்ம எனக்கு யாரு, நான் ஒண்ணுமே கிடையாதுங்க இப்படி சொல்லிட்டா ஆண்டவர் வந்து தாழ்மை, அதுக்கு பேர் தாழ்மையே கிடையாது. அவர் உங்களை பெருசா பேசிட்டு இருக்கும்போது நீங்க கம்மியா பேசுனீங்க, அதுக்கு பேர் தாழ்மையா? அதுக்கு பேர் அறியாமன்னு வேணா சொல்லலாம், அதுக்கு பேர் தாழ்மையே கிடையாது. தாழ்மை என்ன? தேவன் உங்களை என்ன குறித்து என்ன சொன்னாரு? தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்?
மகிமை பொருந்திய கேடயமும் பட்டயமும் அவரே, உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா ஏறி போகிறதுங்க, இறங்கி போகிற வாழ்க்கை இல்ல. எதிர்ப்புகள், போராட்டங்கள், சவால்கள் மேல ஏறி போகிற ஒரு வாழ்க்கையை தான் அவர் வச்சிருக்காரு. உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுதான் வாழ்க்கை. இது உள்ள போவே இல்லை பாருங்க. இது உள்ள போய் இப்படி வாழும் போது முழு ஊரே வந்து கேட்கும், என்னமோ சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு கேட்கும். எவ்வளோ பேர் பாருங்க, சில நேரம் சில ஃபோன்ஸ் எனக்கு முடிய மாட்டேங்குது, அவ்வளோ பேர் ஃபோன் பண்றாங்க. இதை பத்தி சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்க கேசட் அனுப்புங்க, புக் அனுப்புங்க, இது நான் கேட்க விரும்புறேன், இது எப்படி இருக்குது, இது இப்படிலாம் எங்க போட்டிருக்குது, நிஜம் தானே இதெல்லாம், இப்படி எவ்வளோ பேர் கேட்குறாங்க. வெறும் கிறிஸ்தவங்க இல்லை, மற்றவங்க எவ்வளோ பேர் வந்து இதை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல எங்கேயும் கிடைக்காத ரொம்ப மேன்மையான செய்தியை அவர் தம் ஜனங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் பாக்கியவான். நீங்க கொடுத்து வச்சவங்க. பாக்கியவான் என்ன அர்த்தம்? கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். ஆமென். பொறாமப்படக்கூடிய ஆள். யாராவது பார்த்து உங்களை பொறாமப்படணும், அந்த மாதிரி தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். அதுதான் உங்களுக்கான லைஃப் ஸ்டைல்ஸ். அப்ப பாருங்க, இது எப்படி இந்த கிருபை உங்க வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி வேலை செய்யுது? விருப்பத்தை தரார். முதல்ல அடிமட்ட லோயஸ்ட் திங்கிங், ரொம்ப சாதாரண எண்ணத்தெல்லாம் மாத்துவார். உள்ள ஒரு பெரிய ட்ரீமை வைப்பார், பெரிய விருப்பத்தை வைப்பார். பைபிள்லாம் நீங்க படிக்க 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 காலையில நான் வந்து இமேஜ் எப்படி லைக்னஸா மாறுதுன்னு இன்னைக்கு மார்னிங் பேசிட்டு இருந்தேன். சரி, நல்லா கவனிங்க, எப்படி வருது? தேவனுடைய வார்த்தை உள்ள வர வர பெரிய ட்ரீம்ஸ் வருது. நாங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆரம்பிக்க இப்ப ஆண்டவர் பேசுறாரு. பெரிய இடம், ரொம்ப பெரிய லெவல், இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறார். அடுத்த 5 வருஷத்துல 10,000 பேர் ரீச் பண்ண போறோம். ஹல்லேலூயா. அடுத்த 10 வருஷத்துல 1,00,000 பேர் இருக்கிற பெரிய ஆடிட்டோரியம் கட்ட போறோம். ஆமென். பத்தியா எவ்வளவு பெருமை? பத்தியா இப்படிலாம் பெருமையா பேசலாமா பிரதர்? நம்ம கையில என்ன பிரதர் இருக்கு? அப்படிலாம் நினைச்சா நடந்துருமா? கடவுள் தர்ற விருப்பங்க, இதை நினைச்சா நடக்கும். அதை அவர் நிறைவேற்றி காட்டுவார். நான் போய் இதுக்காக ராத்திரிலாம் தூங்காம இருக்கிறது கிடையாது. நான் போனோன்னு சாப்பிட்டு உடனே தூங்கிடுவேன். அது என் வேலை கிடையாது. என்ன பெரிய ஆள் ஆக்குறது அவருடைய வேலை. அவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அது உங்க வேலை இல்லைங்க. நிறைய பேர் அவங்கள பாப்புலர் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்றதுனால தான் நிறைய லெவல் அவங்க இன்னும் போகவே இல்லை. அது நீங்க பண்ணாதீங்க, அதை விட்டுடுங்க, அது அவர் வேலை. நீங்க அவர் உங்களுக்கு சொன்னதை ஆசையா செய்யுங்க. செய்ய 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 அந்த கிரேஸ் பெருக ஆரம்பிக்கும். அவர் உங்களை பெரிய ஆள் ஆக்குவார். ஹல்லேலூயா. நான் ஒரு பைபிள் காலேஜுக்கு போகல, சென்னைக்கு போயிருந்தேன். எனக்கு ஒரு காலிங் வந்திருக்குது. கேரிஸ் பைபிள் காலேஜ்னு ஒன்று இருக்குது, சிபிசி. ஒரு பேர் என்ன பிரதர்? ஆண்ட்ரூ ஓமக் பைபிள் காலேஜ். அங்கே டீச் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் ரொம்ப பெரிய பைபிள் காலேஜ் அது. ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் படிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு செக்ஷன் எடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன ஆளெல்லாம் அவர் பெரிய ஆள் ஆக்குவார். அவர் தான் தேவன். சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோட ராஜாக்களோட அவர் உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. அவர் தான் உங்க தேவனுங்க. ஹல்லேலூயா. ஒரு பெருமிதம் இருக்கணும். வாவ், எவ்வளோ ஒரு நல்ல தேவன்கிட்ட வந்திருக்கிறேன். வாழ்க்கையின் அழுத்தத்துக்குள்ள, வாழ்க்கையினுடைய ப்ரெஷருக்குள்ள நீங்க இல்லை. வாழ்க்கையை உங்கள்கிட்ட அவர் தந்திருக்கிறார். அது உங்களுக்கு வசப்படும். நீங்க போய் அது உங்களை எங்கேயோ இழுத்துட்டு போகாது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு உங்க வாழ்க்கையில பெருக பெருக அதை நீங்க புரிஞ்சுக்க வேற மாதிரி அது பரிணமிக்க ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, விருப்பத்தையும் செய்கையையும் அவர் உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் உங்ககிட்ட விருப்பத்தை தந்துட்டே இருக்கிறாரா? விருப்பம் வந்துகிட்டே இருக்குதா? நெக்லெக்ட் பண்ணாதீங்க. காசு இருக்கா இல்லையா தான் யோசிக்காதீங்க. எந்த விருப்பமா இருந்தாலும் ரைட் இட், அதை எழுதுங்க. எழுதப்படாத வரை அது கனவுகள் அல்ல, அடிக்கப்படாத வரை அது மணி அல்ல, சொல்லப்படாவிட்டால் அது காதல் அல்ல, எல்லாமே சொல்றாங்க. அது எனக்கு தெரியல. ஆனா எழுதலைன்னா அதுக்கு பேர் கனவே கிடையாது. கனவுன்னா என்ன பண்ணிருக்கணும்? எழுதி இருக்கணும். அந்த மாதிரி எழுதின கனவுகள் யாருக்கெல்லாம் இருக்கு? எழுதிருக்கீங்களா உங்க கனவுகளை? 1 2 3 3 பேர் தானே? 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்க, 6 பேர் இருக்கீங்களா? பிரைஸ் காட். அந்த மாதிரி எழுதுங்க. இனிமே என்னங்க கனவு காண்றது? வயசாயிட்டுனா நமக்கு 40 50 ஆயிடுச்சு. காடு காடு வீடு என்னைக்கு சொல்லிச்சுன்னு தெரில. அப்படியே நம்ம அப்படியே போயிட வேண்டியதாங்க. இனிமே என்னங்க இருக்கு? அப்படியே பேசுறாங்க.
70 வயசுல தான் கொனால் சாண்டர்ஸுங்கிற ஒருத்தருக்கு ட்ரீம் வந்துச்சு. 70 வயசுங்க. அந்த ட்ரீமை ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது KFC இன்னைக்கு பார்க்குறோம்ல, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், KFC எப்போ ஸ்டார்ட் பண்ணாதுன்னா 70 வயசுல ஸ்டார்ட் பண்ணார். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது. அது ஒரு நீங்கள் வந்து அதை டீலர்ஷிப்பே வாங்க முடியாது. நம்ம வாங்குவாங்க, தப்பாக சொல்லிட்டேன். எல்லா மாம்ச எண்ணங்களும் மாறுவதாக இயேசு நாமத்தில். யாருக்கோ யாராலேயோ வாங்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு அது என்ன பண்ணது, விலையேறப்பெற்ற அவ்வளோ காசு. அது போய் சாப்பிட்றதுக்கே சிலர் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி பெரிய உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ். அவர் படம் இருக்கும் பாருங்க, இந்த KFCக்கு போயிருக்கீங்களா? இந்த வாசலில் அவருடைய இது இருக்கும், இந்த தாத்தா படம் இருக்கும். சூப்பராக இருப்பார் ஆள். இப்போ டிவிலலாம் அவ்வளோ விளம்பரம் வருது பாருங்க. எப்போ ஆரம்பிச்சார்? 70 வயசுலாம் தடை கிடையாது. ரொம்ப இழந்துட்டீங்க, ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிருபை வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ தான் 100 வயசு ஆனாதான் எலிஜிபிள் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு. ஹலோ, இதெல்லாம் ஏன் எழுதிருக்குன்னு நினைக்கிறீங்க? 100 வயசு ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஆம் எல்ஷடாய். நான் எல்ஷடாயா இருந்தேன்ப்பா, இப்போ கிடையாது சொல்லல. இப்போ நான் எல்ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்போ தான் என் பலன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இப்போ நீ குழந்தை பிறந்துச்சுன்னா என் பலன் 100%. அல்லேலூயா. நிறைய நேரம் மாம்சத்தில் என்னெல்லாமோ செய்யணும்னு நினைக்கிறோம். அது ஒரு ரிசல்ட் கொடும். சில நேரம் உடனே கூட ரிசல்ட் கொண்டு வரும் ஃப்ளஷில் நீங்கள் பண்ணும்போது. ஆனால் டயர்டாகிடுவீங்க. ஃப்ளஷில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா டயர்டாகிடுவீங்க. அதுக்கு பேர் டெட் ஒர்க்ஸ். நான் பேசிகிட்டு இருக்கிறது குட் ஒர்க்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், குட் ஒர்க்ஸ். என்ன வாசம்? நற்கிரியைகளை செய்யும்படி. படிச்சோமா இல்லையா? இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குது? குட் ஒர்க்ஸ். எல்லாம் சொல்லுங்க, குட் ஒர்க்ஸ். டெட் ஒர்க்ஸ் தான் இதுக்கு முன்னாடி நான் பேசினது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, காமிச்சு முடிக்கிறேன். எபேசியர் 2:10 படிச்சோம் இல்லையா? ஏனெனில் நற்கிரியைகள் செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நற்கிரியை. இப்ப நற்கிரியை ஏன் செய்றீங்க? கடவுள்கிட்ட இருந்து எதையும் ஏன் பண்றதுக்கோ எதையும் பெற்றுக்கொள்றதுக்கோ கிடையாது. இப்ப உள்ளுக்குள்ள ஆசை. இப்ப ஏன் எல்லாத்தையும் பெருசா பண்றோம்? ஏன் ஏதாவது செய்யறோம்? கடவுள் கணக்கு கேட்பாரு பிரதர், அப்புறம் வந்து கடவுள் எங்கேயோ என்னமோ பண்ணிடுவாரு, அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஃபியர் மோட்டிவேஷன்ஸ் கிடையாது. இப்ப ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப விருப்பமா இருக்கு, அதனால எல்லா விஷயத்தையும் என்ன பண்றோம்? செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகள் செய்வதற்கு அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாராம்? உண்டாக்கி இருக்கிறாராம். ஆமென். இன்னொரு வசனம் படிக்க போறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம். Thank you Jesus. Hebrew 9. ஒன்பது 13. ம் 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 கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற. பாருங்க, இங்க ஒரு கிரியை பத்தி போட்டிருக்குது, அதுக்கு பேர் செத்த கிரியை. எல்லாம் சொல்லுங்க, செத்த கிரியை. அங்க என்ன படிச்சோம்? நற்கிரியை படிச்சோமா? இங்க என்ன போட்டிருக்குது? செத்த கிரியை. இந்த நற்கிரியை எப்படி போட்டிருக்குது? குட் ஒர்க்ஸ். இதுக்கு பேர் என்ன போட்டிருக்குது? டெட் ஒர்க்ஸ். இது செத்த கிரியை, அது என்னது? நற்கிரியை. செத்த கிரியைனா என்ன? இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மதம் இந்த செத்த கிரியை தான் செய்ய வைக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஏன் கோயிலுக்கு போறீங்க? போகணும்ல. திங்கக்கிழமை பாஸ்டர் வீட்டுக்கு வராமல் இருப்பதற்கு. ட்ரெடிஷ்னலில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. பெண்டெகோஸ்தே சபையில் இருக்கிறவங்க தான் அந்த பிரச்சனை. சிலர்லாம் வந்து பாஸ்டருக்கு சண்டே வர்ஷிப் முடிஞ்சோடனே போய் பிரைஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. எதுக்கு? வந்திருக்கையா, திங்கக்கிழமை வீட்டுக்கு வந்துடாதீரும் அப்படிங்கிறதுக்கு. அட்டண்டன்ஸ் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் வராங்க. நல்லா கவனிங்க. இப்போ டெட் ஒர்க்ஸ் இதெல்லாம். ஆலயத்துக்கு போகிறது எது? சும்மா ஏதோ போகணும்ல, போகணும். இது டெட் ஒர்க்ஸ்.
செத்த கிரியை. மதம் வந்து செத்த கிரியை தான் பண்ண வைக்கும். ஆத்துமாதாயம் அவங்க பண்ணுவாங்க. மதத்தில் இருக்கவங்களும் ஆத்துமாதாயம் என்ன பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, அது எதுக்கு? வெறுங்கையா நான் எப்படி போவேன், கணக்கு கேட்பாரே, இப்படிலாம் ஒரு பயத்தில் பண்ணுறது. காணிக்க கொடுப்பாங்க. டெட் பாருங்க எப்படி போட்டிருக்கு பாருங்க, செத்த கிரியை. செத்த கிரியை, டெட் ஒர்க். அதில் ஒர்க் இருக்குது பாருங்க. காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க. எதுக்கு? ஆண்டவரே தசமபாகம் கொடுத்துட்றேன், வயிற்று வலி வாய் வலி எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த சில நாடுகள்லாம் சில பெரிய பெரிய டான்க்கெலாம் பைசா கொடுப்பாங்க. படிச்சிருக்கீங்களா நீங்கள்? இந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் சில கண்ட்ரி பைசா கொடுக்கும். ஏன்னா என் நாட்டில் எதையும் போட்டு நீ ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிட்டானா அதுலேருந்து என் நாடை வெளியே கொண்டு வர ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அதனால் மாதம் மாதம் உனக்கு என்ன பண்ணிடுறேன், ஏதாவது கொடுத்துட்றேன். இப்போ நிறைய பேர் தைத்து அப்படி தான் கொடுக்குறாங்க. ஆண்டவரே, ஏன்னா சில நேரம் பாஸ்டரே சொல்லிடுறாரு, சபையில் கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரியில் தான் கொடுப்பேன், பில்லு அங்கே ஜாஸ்தியாகவும் பார்த்துக்கோ, கணக்கு பண்ணிக்கோ. சரி அங்கே நிறைய கொடுக்குறதோட இங்கே என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. இப்போ இங்கேயும் கொடுத்தல் இருக்குது. ஆனால் இது என்னென்னா டெட் ஒர்க்ஸ். இது வந்து எப்படின்னா ஒரு 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 சரியான மனநிலையோட அது கொடுக்கல. ஆனால் இப்போ கிரேஸ் கீழே கொடுத்தலே கிடையாதா? இருக்குது. அது குட் ஒர்க்ஸ். ஹல்லேலூயா. ஏன் நான் கொடுக்குறேன்னா என் தேவன் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கிவிங் இஸ் மை டிசையர். 10%, 15% அளவுலாம் கிடையாது. எனக்கு மனப்பூர்வமாக நான் இப்போ கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் வந்து நீங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி, இந்த கிருபையினால் நாம் எப்படி ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டோம் அப்படின்னு பேசிட்டு, இப்போ 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே என்ன படிக்கிறீங்க? 8ஆம் அதிகாரத்தில் கிருபையினால் நீங்கள் என்ன ஆயிருக்கீங்க, ஐஸ்வர்யவான் ஆக்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ 9ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? இப்போ வந்து கிவிங் பற்றி அவர் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விவசாயத்தை பற்றி பேசுகிறாரோ? மழைகளெல்லாம் பேஞ்சிருக்கிறதுனால. அவர் வந்து பணத்தை பற்றி பேசுகிறார். எல்லாம் சொல்லுங்கள், மணி இஸ் அ சீட். அது ஒரு விதை மாதிரி இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கிருபையில் நீ எப்படி வளர முடியும்? இந்த கிருபை வந்து என்ன பண்ணுதுன்னா உனக்கு சீட் தருது. உனக்கு என்ன கொடுக்குது? விதைகள் கொடுத்துருக்குது. இந்த விதைகளை நீ என்ன பண்ண முடியும்னா அபிவிருத்தி செய்ய முடியும், இதை பெருக்க முடியும். தேவன் வந்து பாருங்க, நாம எதையாவது நம்மகிட்ட ஒன்று தந்திருந்தாருன்னா அதை நாம் பெருக்குவதை அவர் என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் பெருக்கத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இது நம்பவே முடியாது. என்னங்க கடவுள் பெருக்கணுமா? நம்ம கூனி குறுகி ஒண்ணுமில்லாமல் போனோம்னா கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழந்த மனிதர். இதுதான் ரொம்ப கிறிஸ்தவத்தில் பெருமையாக பேசிட்டாங்க. கர்த்தருக்கென்று எவ்வளோ சுதந்திரிச்சிருக்கிறார் பார் அப்படிங்கிறதுலாம் அங்கே பெரிய விஷயமாவே வரல. இவர் எல்லாவற்றையும் இழந்தா முற்றும் தோந்த முனிவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய வித்தியாசமே தெரில. ஆனால் பவுல் வந்து அப்படி என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய கிருபை என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் அதில் வந்து பெருக முடியுங்கிறார். அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து வளர முடியும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பாருங்கள், ஃபினான்ஷியலில் தேவன் ஒரு உக்ரானத்துவத்துக்கு அவர் வந்து வைக்கிறார். உக்ரானத்துவம்னா எப்படி சொல்கிறது? இங்கிலீஷில் வந்து ஸ்டீவர்ட்ஷிப் அப்படின்னு போட்டிருக்குது. தமிழில் வந்து நம்ம புரிகிற மாதிரினா மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். மேனேஜர்னா ஓரளவுக்கு புரியும் இல்லையா? மேனேஜர். இது எப்படின்னா சில விஷயத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, அதை நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா அவர் பார்க்குறாரு, ஓகே யூ ஆர் த ரைட் காய், இன்னும் நான் என்ன பண்ணுறேன், நிறைய உனக்கு தரேன். உங்கள் பிள்ளை எதுவுமே செய்யாமல் அது எப்படி ஊர் சுற்றிட்டு வந்தால் கூட அதுக்கு சாப்பாடு போடுவீங்களா மாட்டிங்களா? கழுதை தின்னு தொலை அப்படின்ட்டு எப்படியாவது நம்ம செய்ய மாட்டோம். பொதுவாக அந்த மாதிரியாவது என்ன பண்ணுவோம், ஏதாவது கொடுப்போம். ஆனால் பிஸ்னஸ் கொடுப்பீங்களா? கையில் கல்லாப்பட்டியில் உட்காருங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா கல்லாம் காலி ஆயிரும், அவனும் காலி ஆயிடுவான். கரெக்டா? தேவன் உங்களுக்கு எதையும் தர்றதுக்கு நீங்கள் வந்து பிள்ளைங்கிற உரிமையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சில பொசிஷன்ஸில் அவர் உங்களை எப்போ வைக்க போகிறாருன்னா, நீங்கள் ஒரு சரியான ஸ்டீவர்டா, ஒரு நல்ல மேனேஜரா, ஒரு உக்ரானக்காரனா நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் மேலே இன்னும் உயர்ந்த நிலைகளுக்கு நீங்கள் செல்ல ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். புரியுதா புரியலையா? ஃப்ளைட்டே ஒருத்தருக்கு ஓட்ட தெரியாது, கிருபையாக இந்த ஆளை நான் ஃப்ளைட் ஓட்ட வைக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் ஏற்றினா நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் ஏறுவீங்களா? நானும் கிருபையாக ஏறுகிறேன் வேண்டான்றீங்க. கரெக்டா? முதல் பயணமாக இது இருக்காது, கடைசி பயணமாக இருக்கும் என்று ஆவியில் உணர்த்தப்பட்டேன்.
அப்படி சொல்லிட்டாவது எஸ்கேப் ஆயிடுவோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த இது இந்த கிருபையை நீங்க சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். டெட் ஒர்க்ஸ் கிடையாது, குட் ஒர்க்ஸ். அதுல எப்படி இதாகுது? இப்போ கொஞ்சம் அமௌண்ட் மணி உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. சிலர்லாம் ஆண்டவர் வந்து ஒரு கிங்டம் ஃபினான்சியரா அவர் எழுப்ப விரும்புகிறார். அதாவது ராஜ்யத்திற்கென்று பொருளாதாரத்தை கொடுப்பார்கள் அவர்கள். அப்படிலாம் ஆண்டவர் சில மக்கள் அவர் எழுப்புறாரு. எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு மினிஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி ஒரு அழைப்பு இருக்குது. கொடுக்கறதே அவங்களோட அழைப்பு. அப்போ அவங்கள ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சம் அமௌண்ட்ஸ் கொடுக்குறாரு. அதை வந்து அவங்க அதை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்றாங்க, அதை எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கு கரெக்டாக செலவு பண்றாங்க, அதை எப்படி அவங்க இது பண்றாங்க, இதை பொறுத்து இன்னும் அவங்களுக்கு ஏராளமான உண்டாக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு பெருக்கம் அவங்களுக்கு உண்டாகுது. அப்புறம் இன்னும் அதை வச்சு அவங்க பெருக்குறாங்க. நீங்க பைபிளில் இந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய நீங்க பார்க்க முடியும். இந்த உதாரணங்களெல்லாம் அவர் பயன்படுத்தி நீ வந்து இப்படி பெருக்கலை, உனக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது அப்படி சொல்லலை. அது வந்து பரலோக ராஜ்யத்தை கனெக்ட் பண்ற விஷயம் கிடையாது. அது உக்ரானத்துவத்தை கனெக்ட் பண்றாரு. நீ சரியான ஒரு ஸ்டீவர்டான இருந்தேன்னா தேவன் இன்னும் உன் கையில நிறைய தருவாரு. நீ இன்னும் உயர்ந்த நிலைகளுக்கு நீ செல்ல முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஆளு ரொம்ப திறமசாலி, ஆனா நம்பவே முடியாது அவரை. உங்க கல்லால உட்கார வைப்பீங்களா? திறமசாலிங்க, அவ என்ன பண்ண மாட்டீங்க, உட்கார வைக்கவே மாட்டீங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல ஆளு, ஆனா ஒரு திறமையும் கிடையாது. இவரை கல்லால உட்கார வைக்கலாமா? அப்பமும் சரி கிடையாது. ஏன்? சரியா வராது அங்க உள்ள. தேவன் பாருங்க ரெண்டுமே இருக்கு. ஒன்னு வந்து கேரக்டர் பில்டிங், இன்னொன்னு வந்து திறமையில நீங்கள் வளர்வது. எல்லாம் சொல்லுங்க, குணத்தின் வளர்ச்சி, திறமையில் வளர்வது. இப்ப இது எல்லாமே கிரேஸ் உங்களுக்கு தருது. இதுக்கு நீங்க இதுக்கு வந்து நீங்க வந்து எங்க எனக்கு வரமாட்டுக்கு அவ்வளோ இல்லை. இப்போ நான் அதான் அனுபவிக்கிறேன். நான் பெருசா ஆண்டவர்கிட்ட பேசினேன். அவர் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு புறப்பட்டு போகலாம் தான் சொன்னார். ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் என்னுடைய இந்த ஜேர்னியை நான் ஆரம்பித்தேன். எல்லாமே கரெக்டாக போச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலேயே நான் லேர்ன் பண்ணி நான் வளர நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்படி நாம் அதாவது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறதுல அடிப்படையில் இன்னும் அதிகமான கிருபைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு எப்படி தோணுதுன்னு சொன்னால், நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற 50 பேருக்கு பிரசங்கம் பண்ணலை, இந்த முழு சிட்டிக்குமே நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நேத்தை கூட எனக்கு ஒருத்தர் ப்ராஃபஸி சொன்னார், ஆண்டவர் இந்த பட்டணத்தை உங்கள் கைகளில் கொடுக்கிறார் அப்படின்ட்டு. நேத்தைக்கு சொன்ன ப்ராஃபஸி எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார். அவர் சொன்னது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இந்த ஊர் தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? அந்த மைல்கல் மாதிரி. திருநெல்வேலி 5 கிலோமீட்டரில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் திருநெல்வேலி. அந்த மைல்கல் உங்களுக்கு என்ன சொல்லுது? பக்கத்தில் வந்துட்டீங்க, அதை நோக்கி போறீங்க. புதிய ஏற்பாட்டில் ப்ராஃபஸின்னா அதுதான். ப்ராஃபஸி உங்களுக்கு யாராவது சொல்றாங்கன்னா அது என்னது? ஒரு கன்ஃபர்மேஷன். ஆமென். சிலருக்கு வந்து ப்ராஃபஸி இப்போ நிறைய பேர் அப்படி எடுத்துக்கிறது கிடையாது. டோட்டல் கைட்னஸே அதுதான். அவர் சொன்னாருங்க, வேலையை விட்டுட்டேங்க நேற்றுக்கே. தீர்க்க தரிசனம் சொன்னார்ல, ஏன் உன்கிட்ட சொல்ல மாட்டார் ஆண்டவர்? உன்னை கூப்பிடுறவர் உன்கிட்ட சொல்ல மாட்டார், அவர்கிட்ட சொல்லுவாரா? எனக்கு ஒரு போதகர் தெரியும், ரொம்ப நல்ல மனிதர். அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாராம், ஐயா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்க சபையில ஆண்டவர் என்ன பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அவர் ரொம்ப நல்லா பாருங்க. அவர் சொன்னாராம், ஆண்டவருக்கு ஏன் அட்ரஸ் கூட தெரியும் அப்படின்ட்டு. ஆண்டவருக்கு ஏன் அட்ரஸும் தெரியும், ஏன்ட்ட சொல்லட்டு நான் விடுறேன் அப்படின்னு சொன்னார். நம்ம ஆளுகளுக்கு இவ்வளோ தைரியம் கிடையாது. தீர்க்க தரிசனத்தை நாம் எதிர்த்து நிற்கலாமா? ஆமா, சோதித்தறிங்கள்னு போட்டிருக்குதே. ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன், மற்றவர்கள் என்று வாயை பிளந்து பார்க்க கடவர்கள். அப்படியே போட்டிருக்குது. மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். ஆமென். நீ ப்ராஃபஸி ஒருத்தர் சொன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணணுமா? நிதானிக்கிறதுனா என்ன? இது கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கா? இது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகுதா? இது தேவனுடைய சுபாவத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறதா? இது தேவன் நம்மோடு பேசுகிற அந்த காரியங்களோடு கூட இசைஞ்சு போயிருக்குதா? அப்போ என் மேல கை வச்சு ஒருத்தர் வந்து ஆண்டவர் உங்களுக்கு இந்த பட்டணத்தையே கொடுக்குறாருன்னா நான் அதை ஏத்துக்கிறேன். ஏன்னா இதை பத்தி ஏற்கனவே ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இதை பத்தி ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதனால அதை பற்றி ஒரு உறுதிப்பாடு என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாகுது பாருங்க. அப்போ புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கிறது ஒரு உறுதிப்பாட்டுக்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். அது டோட்டல் கைட்னஸ் கிடையாது. அதையே எடுத்துட்டு போயிடாதீங்க. நிறைய பேர் அப்படி போயிட்டு எப்படியோ போயிட்டாங்க. சிலர் எதுக்கு பண்றீங்களோ இல்லையோ, திருமணத்துக்கு தயவு செய்து பண்ணிடாதீங்க. நிறைய பேர் கர்த்தர் சொல்றாரு,
ஐயா 3 போட்டா இருக்கு, எந்த போட்டா சொல்லுங்க அப்படின்னு வச்சு அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நம்மகிட்ட கேட்காங்க சொன்னார, அப்ப ஏன் போச்சு? அதான் அப்படி செய்யக்கூடாது, அதனாலதான் அப்படி ஆச்சு. அதெல்லாம் ஆண்டவர் அப்படி பண்றது இல்லை பாருங்க. உங்களோட அவர் பேசுறாருங்க. அவர் சத்தத்தை நீங்க கேட்க முடியும், உங்களை அவர் வழி நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, எல்லாம் சொல்லுங்க, என்னை நடத்தி. அப்படித்தானே போட்டிருக்குது. யார் மூலமாவது நான் நடத்துதலை அனுப்புவேன் மகனே. ஊழியக்காரன் நான் கேட்டு சொல்றேனே. யாராவது வந்தாங்கன்னா ஆண்டவர் சொன்னா சொல்லுவோம் கட்டாயமா. ஆனா உங்களுக்காக நான் கேட்டு சொல்றேங்கிற கதைலாம் அங்கே கேட்கவே முடியாது. உங்க காது கேட்கலையான்னு கேட்பேன் நான். இயேசுவின் நாமத்தில் இந்த மந்த காதுகள் திறக்கப்படுவதாக அப்படி ஜெபம் பண்ணி அனுப்புவோம். ஆனா ஆண்டவர் சொன்னா நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கிறோம். இங்க இருக்க எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம், ஆண்டவர் இந்த மாதிரி வார்த்தை சொன்னாரு, இந்த மாதிரி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு, அதெல்லாம் சொல்லுவோம். ஆனா நிறைய பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த மோசேக்கு நடந்துச்சுல, அவன் கேட்டு ஜனங்கள் சொல்றான், அதுதான் இன்னைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ அவர் உங்களோட பேசுறார், உங்களோட நேரடியா அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வருகிறது. அவருடைய ஆவியினாலே உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஊந்துதலை, விருப்பத்தை உள்ள என்ன பண்றாரு, போடுகிறார். ஆமென். என்ன சொல்லுங்க, டெட் ஒர்க்ஸ்ல குட் ஒர்க்ஸ், நற்கிரியை செய்யும்படியாய் தேவனுடைய கிருபை என்னை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க இப்போ உங்களுடைய மோட்டிவேஷன்ஸ்லாம் மாறிடுச்சு. சிலர் வந்து இப்போ கிரேஸ்னா என்ன நினைச்சுக்கிறாங்க, கிரேஸ்னா ஜெபம் கிடையாது, கிரேஸ்னா பைபிள் வாசிப்பு கிடையாது, கிரேஸ்னா ஊழியம் கிடையாது, கிரேஸ்னா எல்லாமோ கிடையாதுன்னு நினைச்சிடறாங்க. அப்படி கிடையாது. இப்போ நான் கூட ஃபாஸ்டிங்லாம் இருக்கேன். என்ன சொல்றாரு அவரு? அப்படியா? சில நாள் நான் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன், பிரேக்ஃபாஸ்டே மறந்துருப்பேன். அதான் ஃபாஸ்டிங். என்னமோ தெரில, இன்னைக்கு என்னமோ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம் போல ஆயிடுச்சு, பைபிள் வாசிக்க போலன்னு இருக்குது. அன்னைக்கு பார்த்தா லஞ்ச் தான் பண்ணுவேன். நிறைய நாள் அப்படி ஆகிடும். லஞ்சில் தான் காலையிலே ஆரம்பிக்குது. இது வந்து நான் இன்றைக்கு பட்டினியாய் கடந்து கடவுளுக்கு முன்னாடி என் பக்தியை காட்ட போகிறேன். அதுக்கு பேர் டெட் ஒர்க்ஸ். ஆசையா என்னமோ தெரில, ஆண்டவரோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், சாப்பாடுலாம் வேண்டாம் கொஞ்சம் தூக்கி வைங்க, நான் கொஞ்சம் ஆண்டவரோட பேச போகிறேன், கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் வேர்டில். அப்படி போனீங்கன்னா அதுக்கு பேர் குட் ஒர்க்ஸ். ஹல்லேலூயா. இப்போ நான் உபவாசம் வேணும்னு சொன்னேன்னா வேண்டான்னு சொன்னேன்னா என்ன சொன்னேன் நான்? அது சரியான கண்ணோட்டத்தில் அது என்ன பண்ணணும், செய்யப்பட வேண்டும். கொடுக்கறது நல்லதுன்னு சொன்னா கெட்டதுன்னு சொன்னா தேவையில்லைன்னு சொன்னா இல்லை. அது என்ன செய்யணும், ரைட் மோட்டிவேஷன்ஸில் அது என்ன பண்ண ஆரம்பிக்கணும், செய்ய ஆரம்பிக்கணும். எல்லா காரியமும் அப்படிதான். கிருபை வந்து இப்போ ஜெபமே தேவையில்ல சொல்ல, நீ கிருபையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க, இயேசு தான் கிருபை. அவர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணார் பாருங்க. பிதாவோட பேசிட்டே இருக்கிறாரு, ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. என்னமோ தெரியல, ராத்திரி இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானத்தோட போனாரா என்னன்னு தெரியல, என்னமோ தெரியல, பேசிட்டே இருந்தார். நைட் ஆயிடுச்சு, காலைல வரைக்கும் பேசியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆயிடும் உங்க லைஃப். ஆனா டெட் ஒர்க்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென். தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், வட இந்தியக்காக ஜெபிக்கிறேன், மிஷனரிக்காக ஜெபிக்கிறேன், பாஸ்டர் பாலச்சேருக்காக ஜெபிக்கிறேன். 1 மணி நேரம் ஆன மாதிரி இருக்கு, 5 நிமிஷம் தான் ஆகுதா? சார் இந்த கெடிகாரம் ஓடவே இல்லப்பா. இப்படி ஆயிடும். இப்படி இருக்கிறீங்கன்னா டெட் ஒர்க்ஸ் அது. ஆனா என்னமோ தெரியல, 5 நிமிஷம் மாதிரி தான் ஆயிருக்குது, பார்த்தீங்கன்னா 2 hours ஆயிருக்கும். குட் ஒர்க்ஸ். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் இருந்த மாதிரி இருக்கும், ஆனா எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அவர் கூட. எத்தனை பேர் அந்த மாதிரி வாழ்க்கையை விரும்புறீங்க? அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கிறார். உங்களுக்கு இப்போ ப்ரேயர் வந்து பேடனா இருக்காது, ஜாய்ஃபுல். இன்று ஜெபித்தாயா, ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியது இருக்கு வீட்டில். இன்று ஜெபித்தீர்களா, இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று சுவிசேஷம் அறிவித்தீர்களா, ஹலா ஹலா அப்படின்ட்டு எங்க போனாலும் ஒட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து தயவு செய்து இதெல்லாம் வந்து இது எப்படின்னா, உங்க மனைவிக்கு முத்தம் கொடுத்தீர்களா அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டினா எப்படி இருக்கும், அப்படி ஒட்டியாங்க கொடுக்குறீங்க. அதெல்லாம் அன்புனால வருது. பிள்ளைங்க அப்பாவுக்கு டாட்டா சொன்னையா அப்படி ஸ்டிக்கர் ஒட்டினா எப்படி இருக்கும்? ஐயோ இப்படிதான் ஆயிடுது. நம்ம அப்படிதானே இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டினா அதுக்கு பேர் டெட் ஒர்க்ஸ். உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, ஓ இன்று ஜெபிக்கவில்லையோ, ஓ ஜெபிக்க சொல்றேன், ஓ இன்று வேதம் வாசிக்கவில்லை, காலாண்டர்கிட்ட போய் ஒரு தங்க வசனம் ஒன்று படார்னு
கத்தர் கேடகமாக இருக்கிறார் அப்படின்னு வாசித்துட்டு கடகடன்னு போயிடுறான். வசனம் வாசித்தாச்சுப்பா. இதெல்லாம் கிடையாது. இது வந்து ரிலீஜியஸ் லைஃபு. இல்லை, ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிங்கன்னா நோ ப்ராப்ளம். அதுக்கு என்ன பெரியதா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெபம் செய்யாமல் இருப்பது பாவமான விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் அ சின்ஃபுல் திங், பட் இட் இஸ் அ ஸ்டூபிட் திங். நீங்கள் ஜெபம் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா அது பாவமான வாழ்க்கை இல்லை, ஆனால் முட்டாள்தனமான வாழ்க்கை. ஏனென்றால் ஜீவனை சார்ந்து கொள்ளாமல் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த வாழ்க்கை தோல்வியில் போகும். இப்போ வேதம் வாசிப்பது, ஜெபம் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு அவசியங்க. சிலர் கடவுளுக்கு ஏதோ பரவாயில்ல, நான் எழுதின புத்தகத்தை இவனாவது வாசிக்கிறானே. சில ஆத்தர்ஸ் புக்ஸ்லாம் போவாது அவ்வளோவா, நிறைய கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கடவுள் விற்காத ஏதோ பரவாயில்ல நீனாவது வாசிக்கிறியப்பா, ஆவியானவரை வச்சு 60 வேற வச்சு எழுதுனதை நீ என்ன பண்ணுற வாசிக்கிறிய. கடவுளுக்கு ஏதோ அது ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு ஆதாயத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குள்ள நிறைய நான் வச்சேன்னா, எனக்குள்ள நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் நிறைய ஹார்வெஸ்ட் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. இது குட் ஒர்க்ஸ். இது வந்து உயில், இதுதான் என்னை ஜெயிக்க வைக்கிறது. எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா உங்களால் பைபிள் வாசிக்காமலே இருக்க முடியாது. ஆமென். ஜபம், நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஜபம் பண்ணாமலே இருக்க முடியாது. அது போல தான் கிவிங், அது போல தான் ஆண்டவரை பற்றி சொல்கிறது. எல்லாத்துக்குமான அந்த ஊந்துதலை தேவன் மாற்றுகிறார். இதுக்கு முன்னாடி அச்சம், இப்பொழுது ஆனந்தம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. எனது உந்து சக்தி கிருபையா இருக்கிறது, அன்பா இருக்கிறது. ஆமென். அதனால நீங்க ஊந்தப்படும் போது பவுல் சொன்ன மாதிரி அந்த வசனம் வாசித்து முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் பவுல் சொல்றாரு, I am what I am by grace of God. நான் யாரா இருக்கிறேன்னா அது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபைகள். அப்போ ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, நீங்க கிரேஸை யூஸ் பண்ணாம இருக்க முடியும். கரெக்டா? கிருபையை விருதாவாக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? தேவன் எனக்கு அருளின கிருபையை விருதாவா இருக்கவில்லை. எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆமென். அப்படின்னு அர்த்தம்னா எல்லாரை விட அதிகமான ரிசல்ட்டை நான் கொண்டு வந்தேன், அது கிருபை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கிருபைக்கு கீழே இருக்கிற மனிதர்கள் செயல் வீரர்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. சோம்பேறிகளா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து குட் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. மதத்துல இருந்து டெட் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கிரேஸ் கீழே வரும்போது அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க குட் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, பெரிய கனவு காண்பாங்க, தேவனுக்கென்று பெரிய எண்ணங்கள் அவங்க கொள்வாங்க, ஏராளமான ஆத்துமாக்களை ஆசையா தேவன் பக்கம் கொண்டு வருவாங்க. தங்களுடைய ஆஸ்திகள், தங்களுடைய செல்வங்கள் இதெல்லாம் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் அவருடைய சுவிசேஷத்துக்கென்று கொடுப்பார்கள். ஏன்னா இப்போ வந்து ஏதோ எனக்கு ஏதோ பண்ணணுமேங்கிற கடமையில கொடுக்கல, ரொம்ப ஆசை, ரொம்ப விருப்பத்தோடு அதை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு? ஆமென். உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருச்சுன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருங்க. சபையில் இருக்கிற ஜனங்க மட்டும் வாட் அ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் வந்துடுவாங்க. ஆனால் இங்கே வந்து வந்திருக்கேன் போனால் ஏதோ ஆயிருங்காங்க, அதனால இருக்கிற வரைக்கும் இருப்போன்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. வாட் அ லைஃப், வாட் அ லைஃப். நான் அதை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காகவே இந்த சர்ச்சில் எல்லாம் பண்ணுறேன். நிறைய பேரை நான் வார நாட்களில் தொடர்பு கொள்ளவே என்னால் முடியலை, ஆனால் கூட கரெக்டாக வந்து உட்காந்துருக்கிறீங்க. எதுவும் தொந்தரவுனால வந்தீங்களா? சிலருக்கு வருத்தம் கூட இருக்குது, இவர் என்ன வரலன்னா கேட்கவே மாட்டேங்க, ஒரு ஃபோனாவது பண்ணி கேட்கலாம்ல அப்படின்ட்டு பார்க்குறேன். எந்த அளவு உங்களுக்கு ஆசை இருக்குன்னு பார்க்குறேன் நான். நிச்சயமாக உங்களுக்கு உதவணும் தான் என்னுடைய ஆசை. ஆனால் நான் ஃபோன் பண்ணி நீங்கள் ரொம்ப நாள் வர முடியாது. நீங்கள் தரமான தீர்மானம் எடுத்து இதை கேட்கணும்னு வந்தீங்கன்னா தான் எப்பவும் நீங்கள் வர முடியும். ஹல்லேலூயா. சரியான நீங்கள் வந்து வரலன்னா எப்படி பிரதர் அண்டு நாங்கள் இடம் தர மாட்டோம் புதைக்க, இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. சர்ச் வந்து இதுக்காக கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் நடத்துறது உங்களை நீங்கள் செத்தீங்கன்னா கொண்டு போய் புதைக்கிறதுக்காக கடவுள் சர்ச்சை வைக்கல. சர்ச்சு எதுக்குன்னா வாழும்போது உங்களை நல்லா வாழ வைக்கிறதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார்.
கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. வேற மாதிரி ஆயிடுது லைஃபு. கல்யாணம் முடிக்க வைக்கிறதல்ல சர்ச்சுடைய வேலை. வாட்ஸ் லைஃப், வாழ்க்கைனா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, இது அவருக்கு இந்த கேள்வி நியாயமான கேள்வி. அவர் சொன்னார், இந்த அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் வேணும்ல, அதுக்காக ரிஜிஸ்டர் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அடக்கம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையான்னு நினைக்கிறீங்களா? லைஃப்பில் அதான் பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்களா? ஆமாம் பிரதர், நம்ம நாளைக்கு போனோம்னா நம்மளை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டாம்ல அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் தேவனுடைய காரியங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்து ஆற்றல்லாம் வெளியே வரும், நீங்கள் பெரிய காரியங்கள் செய்வீங்க. அப்படி ஒரு வாழ்க்கை மட்டும் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க. எல்லாம் சொல்லுங்கள், உங்களுக்குள்ள அடக்கமாக இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா உங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு போட்டி போடுவாங்க. ஆனால் நம்ம அதை பண்ணுறதில்ல. என்னை யார் அடக்கம் பண்ணுவா? உள்ள அடக்கமாக இருக்குது பாருங்க, அதெல்லாம் என்ன பண்ணுங்க, வெளியில் கொண்டு வாங்க. அவருக்கு இன்னொன்று சொன்னேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சொந்தமாக கல்லறை பூமி வச்சிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல பெரிய வீடு, பெரிய தோப்புலாம் கட்டி உங்கள் ஜெனரேஷன்ஸுக்கே வைக்கிறதுக்கு ஒரு கல்லறை பூமியே நீங்கள் வாங்க முடியும். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறது. ஆமென். சர்ச்சு அது கிடையாதுங்க. அங்கே போனால் பண்ணுவாங்களா, செய்வாங்களா, இதெல்லாம் நோ. அங்கே போனால் ஜீவன் எனக்கு உண்டாகுமா, அங்கே போனால் தேவனுடைய வெளிச்சம் எனக்கு கிடைக்குமா, அது உள்ளே வந்துச்சுன்னா புதைக்கிறது என்னங்க புதைக்கிறது. அவரை அடக்கம் பண்ணுவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழணும்னு எனக்கு ஆசை இருக்குங்க. உங்களுக்கு இருக்காங்க? குண்டு முழங்க டுபீல்னு சுட்டு. காந்தி ஒரு அரசியல்வாதியே கிடையாது, ஆனால் அவருக்கெல்லாம் போட்டாங்க, டுப்புலாம் வச்சாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் நீங்கள் வந்து சொசைட்டியை மட்டும் நம்ம இம்பேக்ட் பண்ணுற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா பெருசாக நடக்குங்க நமக்கு. நான் சொல்கிறதான் லிமிட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பைபிளில் வந்து இந்த மரணத்தை பற்றியெல்லாம் பேசும்போது மகிமையானதாக போட்டிருக்குது. மகிமை ஒரு க்ளோரியஸாக போய் அவங்களாம் முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி க்ளோரியஸ் எண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். டெட் ஒர்க்ஸ் டு குட் ஒர்க்ஸ். ஹல்லேலூயா. செத்த கிரியைகளிலிருந்து நற்கிரியைகளுக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ராங் மோட்டிவில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான மோட்டிவில் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்தில் நான் பண்ண போகிறதில்ல. தேவன் என் மேலே வச்சிருக்க அன்பு, பாசம், இது எல்லாத்துல நான் இனி கிரியை செய்ய போகிறேன். இந்த மாதிரி எண்ணங்களோடு கூட அதை செய்வதற்கு இன்றைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாக விருப்பங்களை வைக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் அவர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆசை வைத்த தேவன் அதை செய்வதற்கான ஆற்றலையும் சேர்த்தே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஒன்றொன்னா அப்படி வெளிப்பட ஆரம்பிக்கும், பரிணமிக்க ஆரம்பிக்கும். அற்பமாக சில நேரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கலாம், ஆனால் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆகையாலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை உங்களில் யார் அசட்டை பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சாதாரண துவக்கங்களா இருக்கலாம், ஆனால் அசாதாரண முடிவுகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை உயர்த்துகிறார், தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிறார், தேவன் உங்களை பெரியவர்களாக்கும்படியாய் அவர் முன் குறித்திருக்கிறார். நீங்கள் தலைமையேற்று முன்னடத்தும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு சமமானவர்கள் இல்லை, உங்களுக்கு ஒப்பானவர்கள் இல்லை. தேவன் அப்படி உங்களை காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட வெளிச்சங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தாவே ஒரு செயல் வீரர்களாக சரியான பயந்து ஏதோ ஒரு விதத்தில் செஞ்ச காரியங்களை இனி வேற ஒரு ஸ்பிரிட்டோட, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவோட கூட உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் எழும்புவார்களாக, செய்வார்களாக என்று இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் மேலே அபிஷேகத்தையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறேன் தாப்பனே. ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படுவார்களாக, கனவு காண்கிறவர்களாய், பெரிய எண்ணங்கள் கொள்கிறவர்களாய், யோசனையில் பெரியவர்களாய், செயல்களிலே மகத்துவமானவர்களின் பிள்ளைகளாய் இவர்கள் விளங்குவார்களாக என்று சொல்லுகிறோம் தாப்பனே. அப்படி செய்வதற்காக நன்றி. தேசம் எங்கள் வசப்படும் நாட்களுக்குள்ளாய் நீர் எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உலகத்தை நீ சுதந்தரிப்பாய் என்று ஆபிரகாமின் விசுவாசத்துக்கும் அந்த சந்ததிகளுக்கும் அதை வாக்கு பண்ணியிருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் என்ஹெரிட் பண்ணுகிறவர்களாய், சுதந்தரிக்கிறவர்களாய் எங்களை எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. நாங்கள் முடங்கி தயங்கி தோல்விகளை
நினைச்சு, முன்னானதை நினைச்சு, வாழ்க்கையில நடந்த பல காரியங்களை நினைச்சு கவலைப்படுற நாட்கள் எல்லாம் முடிந்து போனது. இனி தேவன் எனக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை நோக்கி நான் பயணிக்க போகிறேன். என் கடந்த காலத்தின் காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார். அவர் அதற்கு பதில் செய்வார். நான் பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி நான் செல்ல போகிறேன் என்று உம்முடைய ஜனங்கள் எழும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். தூசிகளை உதறிவிட்டு எழும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். தங்களுடைய ஸ்தானங்களை அணிந்து கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.